शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सर्ववेदांत सिद्धांत गोचरं समगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. பஞ்சகோஷ விவேகத்துக்கு அப்புறம் ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி ஓம்ஸ்வரூபத்தை சொன்னார். அதுக்கப்புறம் சத்ஸ்வரூபத்தை சொல்லி இப்போ மகா வாக்கிய விசாரா ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமான அம்சம் நம்மளுடைய வேதாந்த சாஸ்திரத்துல இந்த மகா வாக்கிய விசாரம் தான் ரொம்ப முக்கியமான விசாரம். மகா வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு போன தடவை கொஞ்சம் பார்த்தோம். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் எதுவோ அதுக்கு பேர் மகா வாக்கியம் பேரு. மகா வாக்கியம்னா பெரிய வாக்கியம்ன்ற அர்த்தம் இல்லை, பெரிய தத்துவத்தை சொல்லக்கூடியதான ஒரு வாக்கியத்துக்கு பேர் மகா வாக்கியம்னு பேரு. அது மாதிரி நிறைய மகா வாக்கியங்கள் அங்கங்க இருக்கு. சாதாரண நம்ம சஞ்சாவனத்திலே சவாதித்யோ பிரம்மா பிரம்ம இவா அகமஸ்மி அப்படின்னு சொல்லி நிறைய மகா வாக்கியங்களை பிரயோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்ம படிச்சுதான் இருக்கோம். ஆனாலும் ரொம்ப முக்கியமா 4 மகா வாக்கியங்களை சாஸ்திரத்துல எடுத்துட்டாங்க. அந்த 4 மகா வாக்கியங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, சாந்தோக்கிய உபனிஷத்துல தத்துவமசின்னு வருது. ஸ்வேதகேதுவுக்கு ஆறுனி சொன்னதான ஒரு வார்த்தை 9 தடவை அது சொல்லியிருக்காரு அவனுக்கு. அதனால அங்க தத்துவமசி அப்படின்ற மகா வாக்கியம் வருது. அது நீ அதி இருக்கிறாய், அது நீயாகவே இருக்கிறாய், இவ்வளவுதான் அந்த வாக்கியம். இதுலதான் விசாரம் பண்ணா. இன்ஃபேக்ட் எல்லா வேதாந்த கிரந்தமே இந்த விசாரம் தான். இந்த ஒரு 3 வார்த்தைக்கு வேல்யூ கொடுத்துதான் எல்லா விசாரமும் நடந்துட்டு இருக்கும். ஒண்ணு தற்பத விசாரமா இருக்கணும், இல்லைன்னா ஆத்ம விசாரம் பொம்பத விசாரமா இருக்கணும். இது ரெண்டும் ஒண்ணுதான் ஐக்கியத்தை ஏற்படக்கூடிய வார்த்தை அந்த அசி அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்புறம் மாண்டூக்கிய உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத், அது அதர்வவேதிய உபனிஷத். அதுல அயமாத்மா பிரம்மா, இந்த ஆத்மா நம்ம ஆத்மான்னு சொல்றோம், அயமாத்மா இந்த ஆத்மா பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றது. அது என்னன்னா அதர்வ வேதத்துக்கு சேர்ந்ததான ஒரு மகா வாக்கியம். இன்னொன்னு ஐத்திரேய உபனிஷத்துல பிரஜானம் பிரம்மா, எதை பிரஜானம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ, நம்ம ஐயன் நினைச்சிட்டு இருக்கோமோ அதுதான் பிரம்மா அப்படின்னு ஒரு வாக்கியம். அப்புறம் பிருகதாரண்ய உபனிஷத்துல அங்க தத்துவமசின்னு உபதேசமா இருந்தது, அது நீயாக இருக்கிறான் உபதேசமா. இங்க இந்த சிஷ்யன் அதை இப்படி சொல்லி அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்படி 4 உபனிஷத்து 4 வேதங்களுக்கு 4 உபனிஷத்தை முக்கியமா எடுத்திருக்கான். ஏன் எடுத்திருக்கான்னாக்க ஒரு நமக்கு ஈஸியா புரியணும்ன்றதுக்காக 4 மகா வாக்கியங்களை எடுத்துட்டான். ஒரு வேதத்துல இருந்து ஒவ்வொன்றும் எடுத்துட்டான்னாக்கா இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் தாத்பரியம் அப்படின்னா, எல்லா வேதத்திலையும் எல்லா வேதங்களையும் தாத்பரியம் எங்கன்னாக்கா இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல தான் தாத்பரியம் அப்படின்னு சொல்றதுக்காக இதை என்ன பண்ணார் ஆச்சாரியார் என்ன பண்ணார், 4 மடமா சாதிச்சுட்டாரு 4 மகா வாக்கியங்களை வச்சுட்டு. அதனால அதை வச்சுட்டு பிரச்சாரம் வரணும்ன்றதுனால இப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாருக்குமே ஜோதிர் மட்டும் ஒண்ணு இருக்கு, சிங்கேரி மட்டும் ஒண்ணு இருக்கு, துவாரகா மட்டும் ஒண்ணு இருக்கு, பூரி மட்டும் ஒண்ணு இருக்கு, காஞ்சி மட்டும் ஒண்ணு இருக்கு. இது என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மகா வாக்கியம் உடனே ஞாபகம் வரணும். நமக்கு உபதேசமா சொல்லிட்டார் 4 மகா வாக்கியங்கள் 4. அதுல பশ্চিಮ ஆம்நாயம் அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்ணிட்டான்னாக்கா அங்க ஆச்சாரியார போட்டு அந்த இடத்துல பூரின்னு ஒரு கேத்திரம் இருக்கு கிழக்குல. அதுல பশ্চিಮ ஆம்நாயத்துல சாமவேசமான புறமான அந்த தத்துவமசின்ற மகா வாக்கியத்தை தான் மெயினா வச்சுட்டு அங்க ஒரு மடத்தை ஸ்தாபிச்சார் அப்படின்னு சில கிரந்தங்கள் போடுறது. அதுக்கப்புறம் தோடகாச்சாரியார் தான் நார்த்ல ஜோஷிர் மட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பத்ரிநாத் போற வழியில ஜோஷிர் மட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க அவளுடைய மகா வாக்கியம் என்னன்னா அயமாத்மா பிரம்மா அப்படின்ற அந்த அதர்வேதியமான அந்த மகா வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க ஒரு தடவை ஓவார். அங்க அவர் முதல் ஆச்சாரியன் யார சொன்னார் அப்படின்னாக்கா தோடகாச்சாரியர். அவரை அங்க நிர்வகிக்கிற மாதிரி ஆச்சாரியார் பண்ணார், அதனால சொன்னார். அதுக்கப்புறமா வெஸ்ட்ல உங்களுக்கு துவாரகா இருக்கு. அந்த துவாரகால பத்மபாதாச்சாரியார வச்சு பிரஜானம் பிரம்மா அப்படின்ற ரிக்வேதியமான அந்த உபநிஷத்தை அங்க வச்சார். அதுக்கப்புறம் யஜுர்வேதத்துல
அகம் பிரம்மாஸ்மின்ற வார்த்தை வருது. பிருஹதாரண்ய உபநிஷத்துல வரக்கூடிய அகம் பிரம்மாஸ்மின்ற வார்த்தையை வச்சுட்டு சிங்கேரி ஆச்சாரியர்கள் வரணும்னு அங்க சுரேஸ்வர ஆச்சாரியரை நியமனம் பண்ணாங்க. இப்படி 4 மடங்கள் 4 வேத வாக்கியங்களா பண்ணுது. இதுக்கெல்லாம் பশ্চিமாம்நாயம் அப்படின்னா உத்தராம்நாயம், பூர்வாம்நாயம், தட்சிணாம்நாயம் அப்படின்னு சொன்னா, இங்க அவாந்தரமான சில மதங்கள்லாம் வந்ததுனால இங்க காட்சி மதத்துல மூலாம்நாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு அங்க இருக்கிற சன்னியாசிகளுக்கு 4 மகா வாக்கியங்களும், எல்லாருக்கும் ஒரு மகா வாக்கியம்னு வச்சா கூட 4 மகா வாக்கியமும் உபதேசம் ஆகுது எல்லா சன்னியாசிகளுக்கும் அங்க. அதை தவிர கூட ஓம் தத் தத் அப்படின்ற ஒரு மகா வாக்கியமும் இங்க உபதேசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரியாது. இப்படி அவளுக்கு இந்த 4 மகா வாக்கியம் உபதேசம் பண்ணா கூட பிரதானமா இந்த மகா வாக்கியத்தை பேஸ் பண்ணி இந்த மடங்கள்லாம் வந்திருக்கு. இப்ப தாற்பயம் அதுல இல்ல, நம்ம இந்த மகா வாக்கியத்துலதான் தாற்பயம். இந்த உபனிஷத் பிரதிபாத்தியமான இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அவ எடுத்து சொல்லணும்ன்ற மிஷினரி ஆக்டிவிட்டிஸுக்காக அப்படி எல்லாம் அவ பண்ணாங்க. அந்த பிரம்மமானது எப்படி வந்திருக்குன்னா, ஓம்ன்ற வார்த்தை சொன்னாலும் பிரம்மம், சத்துன்னு சொல்ற வார்த்தையும் பிரம்மம், சத்துன்னு சொல்ற வார்த்தையும் பிரம்மம். சில உபநிஷத்துக்குன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதேவ சௌமியா இதமக்ர ஆசி ஏகமேவா அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு சொல்றது. சில உபநிஷத்துலாம் சத்து அப்படின்னு சொல்றது. சில உபநிஷத்துக்கெல்லாம் ஓம் ஏக அக்ஷரம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷரம்னு சொல்றது. அவ்வளவா இன்னொரு உபநிஷத்துல சங்கர ஓம்ன்ற வாக்கியமாவும் சொல்லிருக்கு. இன்னொரு உபநிஷத்துல சர்வே வேதாக எப்பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களும் எந்த பதத்தை சொல்லுகிறதோ ஆமனந்தி, தபாம்சி சர்வாணி சேத்வதந்தி தத்பதம் சங்கிரஹேன பிரவீமி ஓ பிரவீமி ஓம் ஏதே அப்படின்னு நச்சிகேதனுக்கு அவர் சொன்னார். ஓம்ன்ற அந்த பதமா சொல்லியிருக்காரு. சில இடத்துல வாக்கியமா சொல்லியிருக்காரு, சில இடத்துல அக்ஷரமா சொல்லியிருக்காரு. எல்லாம் அர்த்தம் என்னன்னாக்கா அந்த பிரம்மத்தை வேற வேற விதமாக அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓம் தத் தத் இது நிர்தேசா பிரம்மண திரிவித ஸ்மிருதா அப்படின்னு ஓம் தத்து தத்து அப்படின்னு நிர்தேசம் பண்ணிருக்கு பிரம்மாவுக்கு. திரிவிதா ஸ்மிருதா இப்படி 3 விதமாக எடுத்துரைக்கிறது சாஸ்திரங்கள்லாம். பிராமணத்தேன வேதாச்ச யஜ்ஞாச்ச விஹிதா புரா, பிராமணர்கள்லாம் இததான் வச்சுட்டு எல்லாரும் முன்னுக்கு வரணும். இதை வச்சுட்டுதான் வேதங்கள் எல்லாம் இந்த ஓங்காரத்தையும் சத்தையும் வச்சுட்டுதான் வந்திருக்கு. இதை வச்சுட்டுதான் யஜ்ஞ யாகாதிகள்லாம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி விகிதமா இருக்கு. முதல்லயே இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்திலேயே இந்த உபனிஷத் வாக்கியம் தான் கோல் ஆஃப் லைஃப். இதை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லி அப்படி பெரியவாள் பண்ணிருக்காங்க. இந்த வேதத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஆனா இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. தனியா புத்தகத்துல சர்வசாஸ்திர அஜ்ஞாபி சுவாதந்திரியேன பிரம்ம அன்வேஷனம் ந புரியாது அப்படின்னு ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டாரு, முண்டகோபனிஷத்துல சொல்லிட்டார். யார் எவ்வளவு பெரிய படித்தவனா இருக்கட்டும், சாஸ்திரம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி, ஒரு குரு இல்லாம தனியா இந்த பிரம்ம அன்வேஷனம் பிரம்மத்தை தேடுறதுன்ற வேலையை மாத்திரம் நீங்க வைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இது ரொம்ப தகராறு. இந்த பிரம்மத்தை நம்மளா புரிஞ்சுக்கலாம்னா ஒண்ணு பிரம்மத்தை சரியா புரிஞ்சுக்காம போகலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு தப்பா புரிஞ்சுக்கலாம். தப்பா புரிஞ்சுனாலும் திருப்பி இந்த இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு அந்த மோட்சம் கிடைக்காம போயிட்டு திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேட்டயனம்னு ஆயிடும். ஆகையினால சாஸ்திரஜாபி சுவாதந்திரியேன பிரம்ம அன்வேஷனம் ந புரியாது, சுதந்திரமா இது சொல்லவே கூடாது அப்படின்னு ஸ்ருதியில எங்காவது இதுக்கு இருக்கான்னா ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. யார் ஒருத்தன் ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் பிரபத்தி பண்ணி கத்துக்கிறானோ அப்படித்தான் இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும், வேற வழியினால அதை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த வாக்கியத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னாக்க கிறிஸ்டியனுக்கு உபதேசம் பண்ணனா அந்த வாக்கியத்தை பத்தி நன்னா தெரிஞ்சுக்கணும். ஒரு வாக்கியமானது என்னத்தை சொல்லும் அப்படின்னு சொன்னாக்க அவன் கார்த்திகன் என்ன சொல்லிட்டான்னா ஒரு வாக்கியமானது எப்படி ஒரு அர்த்தத்தை நமக்கு வருது அப்படின்னு பார்த்தான்னா ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதி இது 3 இந்த ப்ராப்ளம் இல்லாம இருந்ததே ஆனால் ஒரு சென்டென்ஸ் ஆனது எனக்கு அதனுடைய பொருளை விளக்கும் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகாங்ஷா அப்படின்னு சொன்னா இப்போ ராவணனை அப்படின்னு நான் சொல்லிட்டு நிறுத்திட்டான்னு வச்சுங்க. இது எல்லாருக்கும் என்ன பண்ணாலும் தெரியாம முடிச்சிருக்கேன். என்ன பண்ணா குத்தினானா வீடு கொடுத்தானா என்ன பண்ணா ஏதாவது ஒரு சொல்லி குறைங்க அப்படின்னு நம்ம போவாங்க இல்லையா. இப்படி ஆகாங்ஷையோட இருக்கக்கூடிய வார்த்தை இருந்ததுன்னாக்க புரியாம போயிடும்.
அதனால இந்த ஆகாங்ஷை இல்லாம இருக்கணும். ஒரு ஒரு வார்த்தையிலையும் ஒரு சென்டென்ஸ்லயும் அப்பதான் அந்த ஆகாங்ஷை பூர்த்தி ஆகணும். நான் என்ன சொன்னா, ராமன் ராவனை கொன்னான் அப்படின்னு சொன்னா அப்பதான் ஒரு திருப்தி வரும். அப்பதான் இப்படி இருக்கக்கூடிய வாக்கியங்கள் தான் அர்த்தத்தை கொடுக்கும். இப்படி ஆகாங்ஷா இல்லாம இருக்கணும். இன்னொன்னு, கிராமட்டிக்கலா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், ஆனா அதுல யோக்கியத்தை இருக்காது. என்ன அவன் என்ன பண்ணா, துணி எல்லாம் நெருப்புல நினைச்சு போச்சு உனக்கு தான் அப்படின்னு கரெக்டா தானே இருக்கு. ஒரு வார்த்தை பசங்கள்ல எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அவசரத்துல கேட்டீங்கன்னா கரெக்டா தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா யோகியத்தை நெருப்புல போய் எப்படி நினைக்க முடியும்? யோகியதா யோகியத்தை இல்லை. அந்த மாதிரி யோகியத்தை இல்லைன்னாக்க அந்த வாக்கியமானது நமக்கு சரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்காது. இன்னொன்னு, சந்நிதி கரெக்டா அந்தந்த பதம் அதாவது பின்னாடி அப்படி எப்படி போட்டு வரணும் இல்லையா? நான் வந்து கடம் அப்படின்னாக்க கக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த விசர்க்கம் அப்படி போட்டாதான் கடகான்னு வரும். நான் டகான்னு சொன்னா ஜம்பிளிங் எல்லாம் வச்சு உங்களை புரிய வச்சேன்னா ரொம்ப கஷ்டம். அதனால சரியா புரியாம போறதுக்கான சான்சஸ் தான் பிரைட். உப்புவி லகுதி பிலி அப்படின்னா அப்படி சொன்னாக்க ஒண்ணுமே அர்த்தம் வந்தாது. உப்பு மிளகு திப்பிலியை கொண்டு வா அப்படின்னு நான் சொன்னாதான் அது வார்த்தை வந்து கம்ப்ளீட் ஆகும். நான் அதனால சந்நிதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எங்க பிடிக்கிறேன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி சந்நிதின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிளேஸ்மெண்ட் இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு யோக்கியத்தை இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஒரு ஆகாங்கிய அது உண்டு பண்ணக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஒரு சரியான அர்த்தத்தை அந்த வாக்கியமானது கொடுக்கும். இப்படின்னு அவன் சாதாரணமா சொல்லிட்டான். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அவன் சொன்னான்னா, ஒரு வாக்கியத்தை வந்து ராமனை அப்படின்னு சொல்லி நிறுத்தப்படாது. அவன் என்ன பண்ணான், கொன்னான் அப்படின்னு சொன்னாதான் அப்பா ஆடான்னு கேட்கறவனுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அதே மாதிரி என்ன, ராத்திரி 12 மணிக்கு நல்லா வெளியில நடந்து வந்தேன் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா யோசிச்சு பார்த்தான்னாக்க வரவே வராது. எது ராத்திரி 12 மணிக்கு ஏது வெயில் என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்ட ரொம்ப முக்கியமா இருக்கும். அதே மாதிரி திடீர்னு நான் வந்து ஒரு வார்த்தையை ஒவ்வொன்னு சேர்க்காம உப்புமி லகு லகுதி சிலி அப்படின்னு சொன்னா அப்படியும் வராது அப்படின்னு இப்படி வருது சொன்னான். வேதாந்தத்துல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ். இதெல்லாம் எல்லாருக்குமே புரியறது சொன்னாலே புரியறதுனால அவர் என்ன பண்ணாரு, வாக்கியம் அப்படின்னா கொஞ்சம் வேதாந்தம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணணுமோ இல்லையா, சம்சர்க்கம் இருக்கக்கூடியதுதான் வார்த்தை. அந்த ராவணம் ராமஹா ராவணம் ஜகாத அப்படின்னு சொன்னா அந்த ராமஹா அப்படின்றதுல பிரதம விபக்தியில இருக்கணும். அதுல ராவணன் 2வது விபக்தியில இருக்கணும். அதுக்கப்புறமா அவன் என்ன செய்தான் அப்படின்றத சொல்லணும். ஜகாத அவர் கொண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ஜகாதாக்கோ ராவணனுக்கும் கனெக்ஷன், ராவணனுக்கோ ராமஹாக்கும் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் தான் நமக்கு அறிவை உண்டு பண்றது. ராமஹா ராவண அந்த கர்த்தா கர்ம கிரியா இந்த 3த்தையும் சேர்ந்து ஒரு பிரயோகம் பண்ணாதான் அது வந்து நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொன்னான். இப்ப இன்னொரு சந்தேகம் வந்தது. அப்ப சில பொருள்கள்லாம் பார்த்தோன்னா நீல உட்பலத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னேன். உட்பலம்னாக்க அள்ளி நீல உட்பல புஷ்பத்தை எடுத்துடுவான் அப்படின்னு சொன்னா இந்த நீலம் உட்பலம் ரெண்டுமே பிரதம விபக்தியிலேயே யூஸ் பண்றோம். நீலோத்பலகா நீலகா உட்பலகா ரெண்டுமே பிரதம விபக்தியில சொல்லியிருக்கேன். ஒரே விபக்தியை யூஸ் பண்ணா அதுக்கு பேரு சமானாதிகரணம் சாமானாதிகரண்யம் அப்படின்னு பேரு. ஒரு அதிகரணத்துல 2 பேரும் உட்கார்ந்து இருக்கோம்னு வச்சுங்க. என்ன அப்படின்னா என்ன, நம்ம 2 பேருக்கு காமனா இருக்கிறது இந்த பெஞ்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி எல்லாரும் தரையில உட்கார்ந்து இருக்கா சமான அதிகரணம். இவா 2 பேரும் ஒரு இடத்துல இவா 2 பேரையும் கனெக்ட் பண்ணா ஒரே அதிகரணத்துல இருந்தாதான் அந்த கனெக்ஷன் நமக்கு எங்கேயுமே வரும். அந்த கனெக்ஷன் அப்படி அந்த கனெக்ஷனை சொல்றதுக்காக இவன் என்ன சொல்ற, நீலஹா உட்பலஹா அப்படின்னு சொன்னான். இதுவும் பிரதமா விபக்தி, அதுவும் பிரதமா விபக்தி. நீலோத்பலஹா அப்படின்னு சொன்னா நீளமானது அட்வர்பு, அது விசேஷனம். உட்பலன்றது விசேஷம் இல்லையா. இப்படி சாமானாதிகரண்யமா ஒரு வார்த்தையை ஒரு வாக்கியம் சொல்லமே ஆனால் அதனால நமக்கு அர்த்தங்கள் உண்டாகுது. இப்ப நீல உட்பலம்னா அங்க நிறைய உட்பலங்கள்லாம் இருக்கு. அதுல இருந்து பிரிச்சு பூஜைக்கு இந்த ஒரு உட்பலத்தை மாத்திரம் இவர் எடுத்துட்டு வந்து சொல்றார் அப்படின்னு நம்ம ஒரு விதமா அந்த வாக்கியத்தை புரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த தத்துவமசி வாக்கியத்தை போய் இப்படி புரிஞ்சுக்க முடியுமா நம்ம இப்ப யோசிச்சு பார்க்கணும். சத்து அப்படின்றத விசேஷனமா கொம்புக்கு விசேஷனம்னு சொல்ல முடியாது. ஆனா அங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னாக்கா சாமானாதிகரண்யமா யூஸ் பண்ணிருக்கேன். சத்து பிரதமா விபக்தி, கொம்ம பிரதமா விபக்தி, அதி பிரதமா விபக்தி, சத்து கோமசி அப்படின்னு வந்திருக்கு. ஆனா சாமானாதிகரண்யம் வரல.
சரி வாக்கியார்த்தமாக இதுக்கு வருதா அப்படின்னு பார்த்தோம்னா தத்துனா அது, பொம்முன்னா நீ, நீ அது நீயா இருக்கிறாய் அப்படின்னாக்கா அதுவும் சரியா வரல. யாராவது போய் சொல்லி பாருங்க அது நீயா இருக்கிறாய் ஒரு வார்த்தை, இதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை, அந்த சொன்னா யாராவது ஒத்துப்பான ரோட்ல. இப்படி வாக்கியார்த்தமும் அதுக்கு வரமாட்டேங்கிறது. வாக்கியார்த்தம்னா அந்த பொருளை வச்சுட்டு அந்த அர்த்தத்தை கிரகிக்கலாம்னாக்கா அதுவும் சரியா வருது. எல்லாரும் ஒத்துந்துருக்காங்க. பத்துனாக்கா என்னன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அது சொன்னாக்கா அது எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். தத்துன்னு சொன்னாக்கா அது என்னத்தைன்னு நம்ம எடுத்துக்கிறது. தத்துனாக்க பிரம்மன் அது சொல்லுவார், ஒரு சத்தியவன் சொல்லுவார், ஒரு விஷ்ணுன்னு சொல்லுவாரு, அதுவும் சரியா வரல. பொம்மைனாக்க நீ ஆம்பளையா பொம்பளையா எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு இந்த நீல, இதுவும் அதுவும் நீங்கிறது வாக்கியார்த்தத்துக்கு ஒத்தையே வரல. அப்ப என்னதான் வழி? இப்ப எப்படிதான் இந்த உடனே அவர் சொன்னாரு வாக்கியார்த்தமா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லப்பா. சாதாரண விஷயங்களுக்கு நீ சொல்றதான இந்த ஆகாங்கா, யோக்கியதா, சந்நிதி இதெல்லாம் ரைட்டு, சம்சர்க்கம், சாமானாதிகரண்யம் இதெல்லாம் ரைட்டு, வாக்கியார்த்தத்துக்கு ரைட்டு. நீளம்னா எல்லாருக்குமே நீளம்ன்றது தெரியும், எல்லாருக்குமே உட்பலம்னா என்னன்றது தெரியும். நான் நீல உட்பலம்னாக்க எல்லாருக்கும் புரியுது, இப்படி புரியுது. ஆனா இந்த தத்துவமத்தியில அந்த மாதிரி வாக்கியார்த்தம் வரவே இல்லையா? அப்ப எப்படிதான் பண்றது அப்படின்னாக்க, லோகத்துல நம்ம எத்தனையோ வாக்கியங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், லட்சணையா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் லட்சியார்த்தம்னு பேரு. லட்சியம்னா அது இம்ப்ளைடு மீனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டே தவிர அந்த வார்த்தை என்ன சொல்றது அப்படின்றது முக்கியமே இல்லை. பக்கத்துல இங்க ஒரு கவுண்டர் இருக்காரு, பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணா கவுண்டர் இருக்காரு. அவ ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை, என்ன பரம்பரையா சண்டை. அந்த அவாத்து அந்த கவுண்டர் வீட்டு பொண்ணு இவருடைய சிஸ்டர் ஆகணும். என்னதான் சொன்னாலும் சித்தி பையன், சித்தப்பா பெரியப்பா பையன், சித்தி பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ண, அமெரிக்கால இருந்து வந்து இல்ல நீங்க வா எங்காவது பார்ட்டிக்கு வா அப்படின்னு கூப்பிடுது அந்த பையன். உடனே இவன் வந்து அவ அப்பா கையில போய் பண்ணான். அப்பா அந்த பொண்ணு பார்ட்டின்னு கூப்பிடுறது என்னுடைய தங்க போட்டமான விஷம் புங்சுவா அப்படின்னாரு. அவரை பார்த்து விஷத்தை குடிடா அப்படின்னாரு. அவன் உடனே என்ன பண்ண, விஷம் புங்சுவான்னு சொன்ன வார்த்தையை அவன் எடுத்து போய் நேரம் போய் விஷத்தை குடிக்கிறார். பக்கத்தாத்துக்கு போய் அவாத்து பார்த்து நீ சாப்பிடறத விட நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு விஷத்தை குடிச்சு கூட நீ சாகலாம் அப்படின்னு இவ்வளோ அர்த்தங்களை மனசுல வச்சுட்டு அவன் சொல்றான். நம்ம இந்த விஷம் புங்சுவா மாதிரி எனக்கு கூட ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு இதுல போய் காஞ்சிபுரம் போறதுக்கு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் இந்த பஸ் காஞ்சிபுரம் போகும்போது அது எங்கேயோ போறது, வந்தவாசியா எங்கேயோ போற வண்டி, அது எங்கேயோ சுத்தின்னு போகும் போல இருக்கு. அவன் என்ன பண்ண, அந்த டிரைவர் கிட்ட போய் இது காஞ்சிபுரம் ஊர்வலமா போற அப்படின்னா என் கூட வந்த என்ன கேட்ட அவன் என்ன சொன்னான். நான் சொன்னேன் அவர் லட்சணையா சொல்லியிருக்காரு, இந்த பஸ் சுத்திட்டு போகும், நீ எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு போற, நேரம் போற பஸ் ஒரு காஞ்சிபுரத்துல அப்படின்னு அவன் சொன்னோம்னா அடுத்த பஸ் வந்துருது. இப்படி லட்சணையா சொல்றோம், நம்ம லட்சணையா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்படி லட்சணையா இருந்தாலும் அறிவு வருதுன்றத லோகத்துல ஒத்துட்டு இருக்கோம். இப்படி லட்சணையா சொல்றதுன்னா இந்த லட்சணம்னா என்னன்னு பாக்கணும். இந்த லட்சண அப்படின்னாக்க ஆமானாதிகரண்யம் ஹி பதயோ தத்வதோத்வயோஹோ சம்பந்தத்தேன வேதாந்தைஹி பிரம்மைக்யம் பிரதிபாத்யதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, விண்ண பிரவருத்தி நிவர்த்தி ஹேத்து இருந்ததுன்னா தான் அந்த பதங்களுக்கு எல்லாம் சாமானாதிகரண்யம் வந்து அது ரொம்ப டெக்னிக்கலா நம்ம இப்ப சொன்ன விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. என்ன அது இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லட்சணையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, லட்சண அப்படின்னா என்ன, திரிவிதா லட்சணா நியாயம் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. 3 விதமாக இந்த லட்சணத்தை புரிஞ்சுக்கணும். ஜகதி, அஜகதி, ஜஹாஜஹல் லட்சணம் அப்படின்னு. ஜஹல் லட்சணம் விட்ட லட்சணம், அஜஹல் லட்சணம் விடாத லட்சணம், விட்டு விடாததான லட்சணம் அப்படின்னு. புரியாத மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாக்க நல்லா புரியும். இது எப்படின்னாக்க, சார் வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னார். எங்க வீடு வாங்கியிருக்கேன்னாக்க, ஏதோ கும்பகோணத்துல வீடு வாங்கியிருக்கேன் சார், எங்க ஊருன்றதுக்காக வாங்கினாங்க. இன்னும் காவேரியிலேயே வாங்கினாங்க. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? நான் காவேரியில தண்ணி தான் ஓடும், அங்க போய் தண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஒரு குண்டை கட்டினா கூட அடிச்சுன்னு போயிடுவாங்க. அங்க போய் ஒரு வீடு கட்டினாருனாக்கா நான் என்ன பண்ண புரிஞ்சுட்டேன்னா, காவேரி கரையில, காவேரிக்கு அவ்வளவு பக்கத்துல ஒட்டி ஒரு வீடு கட்டிட்டார், வீடு வாங்கியிருக்கார் அப்படின்னு. கங்காயாம் கோஷகா அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கையில இடச்சேரி அப்படின்னா, கங்கையில இருந்து இடச்சேரி இருக்கும், இடச்சேரி இருந்தா அங்க இருக்கவெல்லாம் அடிச்சு போயிடாது அந்த பிரவாகத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கங்கை கரையில அந்த கங்கைன்ற வார்த்தையை முழுக்க விட்ட தியாகம் பண்ண. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கரைன்னு ஒரு வார்த்தையை போட்டு நான் புரிஞ்சுட்டேன். கங்கையில இடச்சேரின்னா கங்கை கரையில இருக்கிற இடச்சேரியில அவர் இருக்கார்
அப்படின்னு புரிஞ்சுட்டேன் நான் இல்லையா. கங்காயா கோஷா, இதுக்கு பேர் ஜெகல் லட்சணம். ஜெகத்னா விடுறது, தியாக லட்சணம் கூட இதுக்கு சொல்லலாம். தியாக லட்சணம்னா அந்த பதத்தையே விட்டுட்டு கங்காயாம் கோஷான்னு சொன்னா எல்லாரும் இப்ப புரிஞ்சிட்டு. கங்கையில இல்ல, கங்கை தீரத்துல அந்த இடச்சேரி இருக்கு, கங்காயம் கோஷான்னு இப்படி ஒரு பிரயோகம் இந்த வாக்கியத்துல வருது. இதுக்கு பேரு ஜெகல் லட்சண அப்படின்னு பேரு. இன்னொன்னு அஜகல் லட்சண அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து குதிரையில பணம் கட்டணும். போன உடனே நம்ம குதிரை என்ன ஆச்சு, ரெண்டு ஓடுறதுங்க, சேப்பு ஓடுறது பாரு, சேப்பு சோனோதா வச்சு சேப்பு ஓடுறது பாரு அப்படின்னு எல்லாரும் கை தட்டினோம். அப்போ சேப்பு ஓடுறதுன்னு சேப்பு எப்படி ஓடும் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா சேப்பு குதிரை ஓடுறது அப்படின்னு சொன்னான். இப்போ இத அதுல கங்காயாங்கோஷா கங்கையே விட்டுட்டு நான் கராயணம் பிடிச்சேன். இங்க இந்த சேப்பை விட்டுட்டு குதிரையை பிடிக்கலாம்னாக்கா பிடிக்க முடியாது, இல்லைன்னா அர்த்தமே வராது இங்க. அதனால சோனோதாவதி அப்படின்னா சேப்பு குதிரை ஓடுறது அப்படின்னு பண்ண அந்த சேப்பை நான் உடாமையே பிடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா. உடாம இந்த மாதிரி சொல்றதுக்கு அஜகல் லட்சண பேரு. உடாமையே அதை ஒரு பாகத்தையே எடுக்கிறது பாக லட்சணன்னு பேரு. அது தியாக லட்சண, இது பாக லட்சண. உடாமையே நான் புரிஞ்சுட்டேன் இந்த சேப்போடையே கூட. இப்படி இந்த தத்துவம் மத்திய புரியுமா? இந்த தத்துவம் இதான தத்தை தனியா விட்டா தொம்மு சரியா வரல, தத்துல ஒரு பாகத்தை எடுத்துட்டு தொம்முல கொண்டு போய் அதை சேர்க்கலாம்னா தொம்முக்கு அந்த ஒரு பாகத்தை எடுத்துன்னு வந்து பார்த்தா சரியா வரல. இப்படி என்ன இருக்கு, இது ரெண்டு இல்லாத ஏதாவது பிரயோகம் ஊர்ல இருக்கா அப்படின்னாக்க சோயம் தேவதத்தா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சோயம் தேவதா அந்த இந்த தேவதத்தன். நான் சின்ன வயசுல ஒன்னா படிச்சேன், 4வது படிக்கும் போது ஒன்னா படிச்சேன். அவனும் அவன் அப்பமூ கொழுகிண்டு டிஜார் போட்டு வனியன் போட்டு குடிமை வச்சுட்டு என் கூட படிச்சான். அவனும் ஒரு 30 வருஷம் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல அவனை பாக்குறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சூட்டெல்லாம் போட்டு இருக்கான். இப்போ சூட்டெல்லாம் பார்த்தோன்னா அவனை பார்த்தா அவன் என்னையே பாக்குறான், நான் அவனையே பார்த்தேன். நான் அவனுக்கு கண்டுபிடிச்சே நீ சோன் சோதானான்னு கேட்டேன், நீ சோன் சோதானா 2 பேரும் பார்த்துட்டான். இப்ப எதை வச்சு பார்த்தோம், என்ன லட்சணையை நான் பண்ண பாக லட்சணைக்கு அவன்கிட்ட என்ன பண்ண, அவன் போட்டிருந்த ட்ரெஸ் கம்ப்ளீட்டா வேற, இப்போ அவனுடைய மூஞ்சி வேற, கம்ப்ளீட்டா இதெல்லாம் வேற. இல்ல அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னதுன்னு தெரியல. அந்த ஒன்ன மாத்திரம் வச்சுன்னு சொல்ல முடியல. இப்ப என்ன பண்ண, சில பொருள்கள் நான் தியாகம் பண்ண, சில பொருள்கள் அவனுடைய பழைய அவனுடைய ஸ்டைல் ஆஃப் பேச்சு, அவனுடைய கண்ணு, அவனுடைய ஸ்டைல் ஆஃப் பேச்சு, அவன் அப்பா, இவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு எனக்கு. அவனை நான் கண்டுபிடிக்கிறேன்னா பாக தியாக லட்சணம். சிலதை விட்டு சிலதை பிடிக்கிறேன். ஒரேடியா பாக லட்சணமும் இல்ல, ஒரேடியா தியாக லட்சணம். சில விஷயங்களை தியாகம் பண்ணி சில விஷயங்களை பாகத்தில் ஜஹ லட்சணம் அப்படின்னு பேரு. சில விஷயத்தை அவனுடைய மூக்கோடுகள், அவனுடைய நிஜாரு, அவனுடைய பனியன்னு இதெல்லாத்தையும் விட்டுட்டேன். அவனுடைய கண்ணு, அந்த ஸ்டைலு, அவனுடைய பேச்சு இதெல்லாம் மாத்திரம் அந்த காலத்துல இருந்தது அப்படியே வச்சுட்டு, ஓஹோ அந்த தேவதத்தனா நீ அப்படின்னு நான் கேட்ட உடனே புரிஞ்சுட்டேன். கரெக்டா எனக்கு புரியுது. அது அந்த இந்த அந்த கால விசிஷ்டமான தேவதத்தன் வேற, இந்த கால விசிஷ்ட தேவதத்தனா இருந்தாலும் இவாளுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை நான் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு லோகத்துல இருக்கா இல்லையா? இப்படி இருக்குமே. ஆனா ஜஹல் லட்சணம்ன்றத நம்ம ஒத்துண்டுதான் ஆகணும். அப்படி இந்த தத்துவமசி அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த தத்துவமசின்ற வாக்கியத்தை என்ன பண்ணிருக்கா, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த தத்து அப்படின்னு சொன்னா அதுல சர்வஜத்துவம் இருக்கு. அவருக்கு மாயாவுடைய கண்ட்ரோலா அவர் தான் வச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தள்ளிட்டு சைத்தன்யம் அப்படின்ற ஒரு இடத்த மாத்திரம் எடுத்துட்டேன். இங்க தொம்முல எடுத்துட்டேன். இந்த தொம்முல இந்த பஞ்ச கோஷத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான சைத்தன்யம் என்னவோ அந்த சைத்தன்ய அம்சத்துல அந்த தத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யமோ இந்த பொம்முக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யமும் ஒண்ணுங்கிற அர்த்தத்துலதான் தத்துவமசியானது அங்க சொல்லிருக்கு. சைத்தன்யாம்சத்துலதான் இங்க தத்துவமசின்ற வாக்கியம் பிரயோகம் நடந்திருக்கே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உபாதிகளோட சேர்ந்த தத்துவலியோ இந்த உபாதிகளோட சேர்ந்த பொம்மோ இல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். இதை என்ன பண்ணிருக்காரு, இந்த தத்துவமசிய தத்துவோபதேசம்னா ஆச்சாரியர் ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு கிரந்தம். இதுல இந்த தற்பதை இப்ப நான் சொன்னதெல்லாம் அவர் அப்படியே லைனா அந்த இப்ப நான் சொன்னதெல்லாம் அந்த தத்துவ உபதேசத்துல அவர் உபதேசம் பண்ணதுதான் இதெல்லாம். இது பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு, இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கதையை அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, காந்தார தேசம் பற்றி மேதாவி பண்டிதோ காந்தாரா தேசான்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல வரக்கூடிய ஒரு ஆக்கியாத ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு கதா ரூபமாக ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னாக்க, அந்த இவனானவன் ராத்திரி அந்த காந்தார தேசத்தை சேர்ந்தவன்
ராத்திரி நன்னா நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு அவன் பாட்டு கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸா தூங்கிட்டான். அதெல்லாம் திறந்து போட்டு தூங்கிட்டான். அப்போ ஒரு 6 திருடர்கள் வந்தாங்க. வந்து அவனை தூக்கின்னு போய் அவன் வாயை அடைச்சி அவனை கொண்டு போய் போட்டு அவனை ஒரு கயிறை போட்டு கட்டி அவன்கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையும் பறிச்சு அவனை கொண்டு போய் ஒரு காட்டுல போட்டு வந்துட்டாங்க. அவன் காடுன்னா எப்படி இருக்குன்னா ஒரு முள்ளு புதரு அப்படி ஒரு தர்பாய். இந்த காட்டுல போய் பார்த்தோம்னா அவன் கட்டிருக்கான். அவன் வந்து ஓன்னு கத்துறான். அவன் யாராவது என்ன காப்பாற்ற மாட்டீங்களா, யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா? ஏன்னா எந்த நேரம் வந்து பாம்பு கடிக்குமோ தெரியாது, எந்த நேரம் புலி வந்து சாப்பிடுமோ தெரியாது. அப்படி ஒரு மோசமான நிலைமையில அவன் யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கதையை நிறுத்தணும். இப்ப தாட்சாந்தத்துக்கு வருவான். இப்ப யாரு இந்த ஆள் என்னக்கா, நம்மதான் ஆத்மான்ற ஒரு ரத்தனத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்த பிரம்ம ஸ்வரூபத்தை வச்சுட்டு இருக்கோம். இதை சரியா ஹேண்டில் பண்ணல. நம்ம நான் தான் பிரம்மன்னு தெரியாம நான் ஏதோ நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு வச்சுட்டு கேர்லெஸ்ஸா இந்த ஆத்மாவை ஹேண்டில் பண்ணி வேதாந்தம் படிக்காம அதை படிக்கலாமா, MBA படிக்கலாமா, இது படிக்கலாமா, CA படிக்கலாமா, இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படி இது சுத்தின்னு இருந்தேன். நான் எதை படிச்சுக்கணுமோ அதை படிக்காம பண்ணதுனால என்ன ஆச்சுன்னாக்க இந்த 6 திருடர்கள் இருக்காரு. காமம், தேகாபிமானம் ஒரு திருடன் வந்தான். அவன் கூட என்ன பண்ணா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம்னு ஒரு 6 திருடங்களை கூட்டு வந்தாங்க. திருடங்களை போட்டு வந்து என்னுடைய ஆத்மாவை பார்க்க விடாம என்னை போட்டு கட்டி போட்டு என்னை திருப்பி உலகத்துல சம்பாதிக்க விட்டு என் பசங்க என் பையன் இப்படியே என்னுடைய வாழ்க்கை முழுக்க பண்ணிவிட்டான். இந்த பண்ண உடனே இது என்ன ஆச்சுன்னா இவன் எங்க கொண்டு போய் என்னை தூக்கி போட்டு விட்டான்னாக்கா அந்த பயங்கர காடு சம்சாரம்ன்ற ஒரு காடுல போட்டு விட்டான். இந்த அதுல எந்த கயிறை போட்டுன்னா ஆசை அட்டாச்மெண்ட் 2 கயிறை போட்டு நன்னா கட்டி விட்டான். எதுவுமே சம்பந்தம் இல்லாம யார் மேலேயோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்போ ஒரே அட்டாச்மெண்ட், இல்ல ஒரு குழந்தை எனக்கு போட்டுருந்தா அது மேல அட்டாச்மெண்ட், இல்லைன்னா ஒரு நாய் வளர்த்தா அது மேல அட்டாச்மெண்ட், ஏதாவது ஒரு கயிறு எனக்கு. இந்த 2 கயிறுல இந்த ஆசை பாசம்னு 2 கயிறை போட்டு நல்லா கட்டி என்னை போட்டு அனுப்பிச்சு விட்டான். இப்ப இந்த சம்சாரத்துல இருந்து நான் இப்போ தெரிஞ்சுக்கணும்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கவே முடியல. நான் யாருன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணான். என்னை வந்து எல்லாரும் என்ன ஒரு ATM தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் பையன். வீட்டுல என்ன பண்ற, கடைக்கு போறதுக்கு சர்வெண்ட் இல்லையா இவருதான் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. என்னை யார் எப்படி யூஸ் பண்றான்றே தெரியல இவருக்கு. அந்த அம்மா உட்காந்துதாங்க டெய்லி சமைச்சு கொட்டுறதுக்கா நான் உட்கார்ந்துருக்கேன், நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். இப்படி என்னன்னு வாழ்க்கையே தெரியாம எல்லாரும் இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு இதுக்கு எப்படா வெளியில வருவோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சமயத்துல யாரோ ஒரு வைப்போக்கன் வரான். இவருடைய அதிர்ஷ்டம் அது ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவர். இவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் ஒரு 4 பேரோட வந்தவர். என்னவோ ஒரு குரல் கேட்கற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ யாரோ முனவர குரல் இருக்கேன்னு சொல்லிட்டு கை காசடிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ஒன்னா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் பாருங்க இவருக்கு. யாரும் அங்க வரக்கூடிய கொடிய காடு அது சம்சார காட்டுல போய் மாட்டிட்டு இருக்கான். அப்போ போய் அந்த வழிபோக்கர் என்ன பண்ணாரு, வந்து டார்ச் அடிச்சு இவரை பார்த்து அடிச்சோ கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருடைய கட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி தாகம்ன்றாங்க சரின்னு அவருக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து நீ எந்த ஒரு பால் கேட்டு இது மாதிரி காந்தார தேசமா இது போறது கஷ்டமாச்சேப்பா, இது ரொம்ப கஷ்டமான பாதை, நீ வந்துட்டு இவ்வளவு தூரம் உன்னை கொண்டு வந்து போட்டுட்டாங்க, நீ நல்லா ஞாபகம் வச்சிருந்தாதான் போக முடியும், நாங்க அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம், நீ போனோம்னாக்க இந்த கிராமம் முதல்ல இப்படி போனா இந்த கிராமம் வரும், அதுக்கப்புறம் இந்த கிராமம் வரும், அதுக்கப்புறம் நீ மறக்காம மேற்க திரும்பணும், நீ திரும்பி திரும்பினா காந்தார தேசம் வராது, மேற்க திரும்பினா போதாது, அதுக்கப்புறம் நேர நீ தெற்க திரும்பணும், அப்படி நேர போனேன்னாக்க உனக்கு காந்தார தேசம் வரும்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த குரு. சொல்லிட்டு போனோன்னே இப்போ இவன் என்ன பண்ணான், அந்த வார்த்தையை நம்பர் தான் வேணாமா, இவனோ ரொம்ப கொடிய மிருகத்துக்கு அவஸ்தப்பட்டு இருக்கான். இப்போ வந்து அவன் சொன்ன உடனே ஒருத்தர் ஒளி பார்க்க சொன்னா அதை கேட்டுதான் ஆகணும். அவன் அது மாத்திரம் கேட்டா மாத்திரம் போதுமா அப்படின்னாக்க இவனுக்கு வந்து மேதாவித்தனமும் பாண்டித்யமும் இருந்தாதான் பழக்க முடியும். ஏன்னா அவர் எவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்காரு, இந்த கிராமம் முதல்ல வரும், அதுக்கப்புறம் அந்த கிராமம் வரும், இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த கிராமத்துல இருந்து இந்த கிராமத்துக்கு போகணும், மேற்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இதர சாஸ்திரங்களுடைய நாலேஜ் வேணும், அப்புறம் தெற்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த தெற்கு வழியா இவன் நேரம் போனான்னாக்கா அப்பாடா இவன் போய் அவன் கொண்டாடி பிள்ளையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சம்சாரத்துல இருக்கவனே இந்த வேதாந்தமானது குரு ரூபமாக வந்து அப்பா இந்த சம்சாரத்துல நீ மாட்டின்னு இருக்க, இதுல இருந்தெல்லாம் நீ போனோம்னாக்க என்ன ரொம்ப மறக்காம இன்டெலிஜென்டா இருக்கு. அதனாலதான் முதல்லயே கண்டிஷன் போட்டாரு அவரு. ஊகா போக விசக்தனா இருக்கணும், மேதாவியா இருக்கணும்னுக்கு தான் இந்த வேதாந்தமானது வரும். வேதம் படிக்கிறதுக்கு என்ன அது வெறும் அந்த நுற்று போடுறக்கூடிய திறமை இருந்தா அது போதும்.
ஆனா வேதாந்தம் வரணும்னாக்கா அவன் ஒரு பதத்தையும் அனலைஸ் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும். தத்துவத்தின்னா அது லட்சணையா சொல்றதா, அது வாக்கியமா சொல்றதா, இப்படி எல்லாம் இதை பார்த்து புரிஞ்சுக்கக்கூடிய புத்தி சக்தி இருக்கிறவனுக்கு தான் இது வரும். அது மாத்திரம் இல்ல, இவன் என்னெல்லாம் பண்ணணும்னா இவனுடைய ரூட் ரொம்ப கஷ்டம். ஈஸ்வர அனுகிரகத்தினால எப்படி அந்த வைபோட்டனானவன் அவன் காப்பாத்தினானோ அப்படி இவனுக்கு ஈஸ்வரானுகிரகம் வந்ததான் நல்ல அத்வைத்த குருவா கிடைச்சு. இல்லைன்னாக்கா எங்கேயாவது போய் சேர்ந்துருவான். நம்ம ஏன்னா கிளீன் ஸ்லேட் அவன் 18 வயசுல அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவனை இங்க கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல போயிட்டானாக்கா அவன் அப்படியே போயிருப்பான். அவனை வேற எங்கேயாவது போட்டான்னாக்கா அவன் அதுல போய் எழுதிடுவாங்க. இப்படி எல்லாம் இல்லாம கரெக்டான ஒரு மார்க்கத்துல, வேதாந்த மார்க்கத்துல, அதுவும் ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துக்கு வரான் அப்படின்னாக்கா ஈஸ்வர அனுகிரகம் எப்படி அவனுக்கு அந்த காட்டுல மாட்டினவனு இருக்கோ அதே மாதிரி இவனுக்கும் இந்த தாந்தாந்தத்துல இருக்கிற இவனுக்கும் அந்த ஈஸ்வர அனுகிரகத்தினாலையும் அது மாத்திரம் இல்ல, இவனுக்கும் விவேகம் இல்லையா, சமாதி தர்க்க சம்பத்தி எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு கிராமமா இவன் போய் 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 போனாதான் வரும். இப்ப இது எல்லாத்தையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. சமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஸ்ரத்தைய வளர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நிறைய சத்கர்மாக்கள் நல்ல உபாசனைகள் இப்படி எல்லாம் பண்ணி அப்புறம் வர்ணாசிரமத்துல வேதத்துல சொல்லி இருக்க மாதிரியான கர்மாக்களையும் விட்டு கொடுக்காம பண்ணிட்டு இப்படி யார் ஒருத்தன் வந்தானோ அவனுக்குதான் இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படின்ற இந்த சிரவணத்துக்கும் மனனத்துக்கும் நிதித்தியாசனமும் கைகூடி இவனுக்கு இந்த ஆத்ம ஞானமானது, இந்த தத்துவமசின்ற ஞானமானது இவனுக்கு ஒழிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இந்த சிரவணத்துலதான் இதெல்லாம் வருது. இப்ப தத்துவமசி இந்த உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் சிரவணம் பண்ணணும். சிரவணம் எப்படி பண்ணணும்னாக்கா ஒரு ஆச்சாரியனுக்கே சிரவணம் பண்ணணும். சிரவணம் பண்ற காலத்திலேயே இது இப்படியா அப்படியான்னு நன்னா யோசிச்சு பார்த்து கேள்வி கேட்டு கர்மா செய்யும் போது கேள்வி கேட்காம ஆச்சாரியன் சொன்னா பண்ணணும். உபாசனை பண்ணும் போது ஏன்னு கேட்கக்கூடாது. இப்படி வச்சுக்கோ ஹிருதயாய நமஹ சிரசே ஸ்வாஹான்னா ஏன் நான் சிரசில வைக்கணும்னாக்க அங்கெல்லாம் கிடையாது. இப்படி பண்ணாதான் அது பண்ணணும். நீ இப்படி வைக்காம இப்படி வச்சானா ஒருவேளை அந்த பலன் வராம போகலாம், நமக்கு தெரியாது இல்லையா. அங்க யாகத்துல இப்படி சொல்லி இருக்குன்னா இந்த புறத்துல இருக்கிற தண்ணியை இப்படி எடுத்து போய் கிழக்கு பக்கம் தான் வைக்கணும். நீ ஏன் எல்லாம் கேட்காத. ஏன் நான் கர்மா பண்ணும்போது கேள்வி கேட்கக்கூடாது, கேட்காம பண்ணணும். ஆனா ஞானத்துக்கு வரும்போது உபனிஷத்து வரும்போது என்ன பண்ணாங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். அவனை ஏன் எதுக்கு ஏன்னா இது அனாலிசிஸ் ஞான மார்க்கத்துல அப்படி ஒரு குரு கிட்ட கேள்வி கேட்டு 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 கேட்டுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்க மாத்திரம் அலவுடு. அதனாலதான் பெரியவர் சொல்ற காஞ்சி பெரியவர் கர்மா பண்ணும் போது என்ன நினைச்சுக்கணுமா எல்லாரும், ஐயோ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணாம என் மேல இன்னைக்கு லாரி ஏறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் இப்பவே பண்ணி போடுறேன் அப்படின்னு பயந்துன்னு பண்ணணும். பாடம் படிக்கும் போது என்ன நினைச்சுன்னா தீர்காயுசா நான் இருக்க போறேன், எனக்கு என்ன இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு புரிஞ்சுக்க போறேன் அப்படின்ற தைரியத்தோட படிக்கணுமா அப்படின்னு அவர் சொல்லுவார். 2 கர்மா பண்ணும் போது அல்பாயுசுன்னு நினைச்சிட்டு பண்ணணும். புத்தகம் படிக்கும் போது வேதாந்தம் படிக்கும் போது நமக்கு தீர்காயுசு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு புரிய போறதுன்ற தைரியத்தோட படிக்கணும் அப்படி சொல்லணும். இப்படி படிக்கக்கூடியதுதான் இந்த மேதாரிய பண்டிதனாக இருக்கிறவன் இப்படி தத்துவமசியாதி வாக்கியத்தை அறிந்து கொள்கிறான் அப்படின்னு அந்த தத்துவ உபதேசம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல ஆச்சாரியால் ரொம்ப அழகா இந்த தத்துவமசியாதி வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. அதே விஷயத்த இங்கே இந்த பிரகரண கிரந்தத்துல ஆச்சாரியார் சொல்றார். 241வது ஸ்லோகம். தத்துவம் பதாபியாம் அவிதீயமானயோஹ பிரம்மாத்மனோஹ சோதிதயோர்யதீப்தம் ஸ்ருத்யாதயோ தத்துவமசீதி சம்யகே ஏகத்வமேவ பிரதிபாத்யதே முஹுஹு. தத்துவம் பதாபியாம் அவிதீயமானயோஹ பிரம்மாத்மனோஹ சோதிதயோர்யதீப்தம் ஸ்ருத்யாதயோ தத்துவமசீதி சம்யகே ஏகத்வமேவ பிரதிபாத்யதே முஹுஹு. இந்த தத்து கொம்முன்ற பதத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வாக்கியத்தினால புரிந்து கொள்ளவே முடியாது. தத்துன்னு சொன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்க அந்த தத்துன்ற பதத்தை நல்லா சோதனம் பண்ணணும். சோதனம் பண்ணோம்னா நல்லா என்கொயரி பண்ணி அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் என்னன்றத அதை பார்த்து அதை நீக்கணும். அதனால்தான் நம்ம பூஜையில கூட தத்துவசோதனம் அப்படின்னு ஒண்ணு போடுறோம். தத்துவசோதனம் அப்படின்னு பண்ணோம்னா ஆத்மாமே சுத்தியந்தாம் ஜோதிரகம் கிரஜா விபாகம் அப்படின்னு ஸ்தூல தேகம் பரிசோதையாமி ஜுஹோமி ஸ்வாஹா. இந்த ஸ்தூல தோகத்தை பரிசோதையாமி, இதுல இருக்கக்கூடிய மலங்களை எல்லாம் அகற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆணவமலம்
காய்கமல சோதனார்த்தம், சூக்ம தேவம், ஆணவமலம் சோதனார்த்தம், காரண தேகம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்தராத்மாமே சுஜந்தான் ஜோதிரகம் விரஜாவி பாத்மா அப்படின்னு வேதமும் இப்படி எல்லாம் சொல்ற. அந்தராத்மாமே பரமாத்மாமே அப்படின்னு தான் சொல்றது. சொல்லி இந்த சோதனை பண்ணணும். அந்த ஆத்மா என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா எதெல்லாம் இதை நீக்கணுமோ அதெல்லாம் நீக்கிட்டு கடைசியில எது நிக்கிறதோ அதுதான் இருக்கு. அது என்ன நிக்கும்? உங்களுக்கு சைத்தன்யம் தான் நிக்கும். இப்படி சோதனை பண்ணணும். தத்து ஸ்வம் பதாத்தியம், தத்பதம் பொம்பதம். தத்து அப்படின்னாக்கா அங்க என்ன சோதனை பண்றதுனாக்கா அங்க மாயிக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு பிரம்மத்தை அங்க சொல்லிருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த மாயிக்கையை வச்சுட்டு தன்மாத்திரைகளை வச்சுட்டுதான் இவ்வளவு பெரிய உலகத்தெல்லாம் படைச்சிருக்காரு. அப்படின்னாக்கா இந்த உலகத்துக்கு படைச்சதான இந்த தன்மாத்திரைகள், இந்த எலிமெண்ட்ஸ், இந்த மாயை, இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இதெல்லாம் எதை ஆசிரியிருக்கு? அந்த பிரம்மத்தை ஆசிரியிருக்கு. அந்த பிரம்மத்தை சோதனை பண்ணி கண்டுபிடிக்கணும். இங்க தொம்முன்னு நீங்க இங்க இதை பண்ண நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த ஐயத்தை நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஐ எம் டால், ஐ எம் ஷார்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஐயாப்பா இந்த பாடி இல்ல அப்படின்னு சோதனை பண்ணி இல்ல இதை விட பிராணம் தான் முக்கியம். பிராணம் போயிடுச்சுன்னா இந்த உடம்பே இல்லாம போகுதுன்னா அதுதானே முக்கியம் அப்படின்னு சொன்னா. இப்ப அதுலயும் சந்தேகம் உண்டு. ஐ எம் ஹங்கிரி, ஐ எம் தர்ஸ்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் பிராணத்தினுடைய தர்மங்கள் எப்படி நானா இருக்கலாம்? மனசு அதோட சூட்சமா இல்லையோ? அது கண்டுபிடிச்சிருந்தாக்க இவருக்கு தாகன்றது அவர் போய் ட்ரிங்கோ ஒரு ஃபுட்டா வாங்கி வந்து கொடுத்துட்டாருனாக்கா இது போயிடுறது. அதனால அதை விட சூட்சமா இல்லையோ மனசு அப்படின்னு சொல்லிட்டு இதுதானே சந்தோஷத்துக்கு காரணம். மனுஷன்னா என்ன? ஹாப்பியா அன்ஹாப்பியா? இது ரெண்டு தானே ஒரு மனுஷன் ஆக்குறது. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் அன்ஹாப்பி அப்படின்னு நினைக்கிற மனோத்துல இருக்கக்கூடியவன் தான் மனுஷன் அப்படின்னு நினைச்சான். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை. எல்லாரும் தான் ஹாப்பியா இருக்கா, இச்சாக்காரனுக்கு. உனக்கு இல்லையா வேதம் படிச்சாருனாக்கா உனக்கு ஒரு ஈகோவா வேண்டாமா? எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்கியா? நான் என்ன இன்ஜினியர், பிராமணா அப்படின்னு ஒரு இன்டலெக்சுவல் லெவல்ல இருக்கிறவங்க தான் உண்மையான ஆளு. அதுக்கேற்ற மாதிரிதான் அவனுடைய மனசு, அவனுடைய பிராணங்க, அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அது ரொம்ப சூட்சமான்னு நினைச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டி இதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் போய் ராத்திரி தூக்கத்துல அழைக்கணும்னு எங்க போச்சு? இன்ஜினியராவது, ஆம்பளையாவது, பொம்பளையாவது எல்லாம் தூக்கத்துல ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னாக்கா அது என்ன? அந்த ஆனந்த ஸ்வரூபம்ன்றது இந்த ஆனந்தம் எல்லாம் இல்ல, அந்த ஆனந்தம். அந்த ஆனந்தமும் அங்க தெரியல. அப்படின்னா என்ன? காதால இருந்தவன திருப்பி எல்லாம் வருதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆத்மா இருக்கணும் அப்படின்னு சோதனை பண்ணிட்டே போனான். இந்த தத்துவ சோதனை பண்ணிட்டே போய் இங்க போய் ஆத்மால நிறுத்தினான். அங்க போய் தத்துவ சோதனை பண்ணிட்டே போனவன் போய் நின்னோடனே அங்கேயும் அவனுக்கு பதில் கிடைக்கல. யாரு? ஈஸ்வரனா, அம்பாளா, விஷ்ணுவா? பதில் கிடைக்காம அவசப்பட்டான். இங்க இவன் கடைசியில மென்டலா ஆனான். அந்த சமயத்துல இவனுக்கு இந்த சாஸ்திரம் கை கொடுத்து தன்னை திறந்துச்சு. அப்பா நீ பண்றது கரெக்ட், நீ எங்க அதை போய் தேடினியோ, நீ தேடின அந்த சத்தா இருக்கக்கூடிய சைத்தன்யமோ இங்க உள்ளுக்குள்ள போய் யோகத்துல நீ தேடிக்கொண்டு இருக்கிய ஆத்மானே, இந்த ஆத்மாவும் அந்த பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு. அப்பாதான் இவனுக்கு ரிலீஸ் இல்லைன்னாக்க இந்த பைத்தியகாரத்தன்களே அவன் செத்து போயிருப்பான் அவன். இப்படி இந்த சுதியானது அவனுக்கு இந்த தத்துவமத்தின்ற வாக்கியத்தின் மூலமா இவனை இவனுடைய லைஃப் லாங் ஸ்ட்ரகிள ஒரே நிமிஷத்துல போட்டிருக்கு. இப்படி தத்து பொம் பதத்தை இப்படி சோதனை பண்ண. தத்து பொம் பதாத்தியாம் அபிதீயமான யோகோ. அபித என்னன்னா தத்துவபோதோ விதீயத்தேன்னு சுட்டி காட்டுறது. இந்த தத்து பொம்மு அப்படின்ற அந்த அதுதான் நீ அப்படின்னு சொல்லி காட்டுற குறிச்சி காமிக்கிறது அந்த வாக்கியம். தத்துவமசி இந்த வாக்கியத்துல இது பிரம்மத்துக்கும் ஆத்மா, பிரம்ம ஆத்மனோகம், இந்த பிரம்மத்துக்கும் ஜீவனுக்குமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டுக்கும் தயோகம் ஏகத்துவம் ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அந்த அசிபதம் வந்தது. அது அசி இது ரெண்டு ஒண்ணுதான்பா அப்படின்னு அந்த ஏகத்துவ பதத்தை நன்னா தத்துவமசி அப்படின்னு சொல்லி நன்னா இதை சமயக் எதிர்த்தம். எப்படி நம்ம முன்னாடியே பார்த்தா எப்படி இந்த ஆத்மஸ்வரூபம்னா என்ன, இந்த பஞ்ச கோஷங்கள் விவேகம் எல்லாம் பண்ணுவான். தத்துவரூபம்னா என்னன்னாக்க அதிகாரியம், நிரஞ்சனம், நிர்மலம் எல்லாம் நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். நிரஸ்தமாயாக்கிருத சர்வபேதம் நித்தியம் சுகம் நிஷ்கலம் அப்பிரமேயம் அரூபம் அவ்யக்தம் அநாக்கியம் அவ்யயம் ஜோதிஸ்வயம் கிஞ்சித் அப்படின்னு போன ஸ்லோகத்துல பிரம்மத்தை நன்னா அனலைஸ் பண்ணோம். அதுக்கு முந்தின ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம பஞ்சகோஷ விவேகத்தை பண்ணோம். இப்படி நன்னா விவேகம் பண்ணி இதம் இத்தம் இப்படி இந்த மாதிரியாக பண்ணோம். பண்ணி சுத்தியா தயோகோ தத்துவமசீதி சமயக. அதனால இந்த சுதியினால இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி ஏகத்துவமேவ பிரதிபாத்தியதே முகு. அது மாத்திரம் இல்ல,
ஒரு தடவை பிரதிபாதனம் பண்ணா போதாதா? திருப்பி 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 நம்ம பாவம் பாஞ்சாச்சே நம்ம விட்டாருன்னா ஆலயம் கருணாலயம் ஆச்சு அவரு. அதனால இவருக்கு ஒரு தடவை சொல்லிட்டு 2வது தடவை சொன்னா தோஷம். சாதாரணமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தர் கொடுத்தாருனாக்கா பெரியவா என்ன பண்ணா ஒரு தடவை தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். 2 தடவை சொன்னாக்கா பசங்களுக்கு கோபம் வரும். லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டியா 3 தடவை கேட்டாருனாக்கா கோபான்ட்டுவான். ஆனாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் இருந்தாலும் நமக்கு ஆதரவா வரணும்ன்றது சுத்தி கீழே இறங்கி வந்து நமக்கு திருப்பி இதை சொல்லி கொடுக்குறது. ஒரு உபநிஷத்துலயும் ஒரு மாதிரி பேசி நமக்கு எப்படி எல்லாம் சொல்லி தத்துவ மத்தியில தான் உனக்கு இருக்கு, இந்த ஏகத்துவமான ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளுடைய கோலே இருக்கு அப்படின்னு பிரதிபாதனம் பண்ணிட்டே இருந்து முகுன்னா அடிக்கடி திரும்ப அது சொல்லிட்டு ஐக்கியம் தயோர் லட்சியத்தோர் நவாச்சியா நிகஜ்யதே அந்யோன்ய விருத்த தர்மினோ சத்யோத பான்வோ ஜீவராஜ விருத்தியோஹ கிருபாம்புராஷ்யோ பரமாணு நேருவோஹ ஐக்கியம் தயோஹோ ஐக்கியம் பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் தயோஹோ ஐக்கியம் லட்சிதயோஹோ அது லட்சணமா சொல்ல வேண்டிய ஐக்கியம். இது லட்சணமா தான் புரிஞ்சுக்க முடியும். அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு சொன்னா ஏக்கம்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் அப்படின்னா அது வாக்கியார்த்தத்துல புரியாதுப்பா. அது நீனாக்க எப்படி புரியும்? நான்னாக்க எனக்கு தெரிஞ்சதா நான்ன்றது வேற. நான் ஆபீஸ்ல இன்ஜினியர் கூட்டுற வச்சுட்டு இருக்கேன். என்னை பத்தி நீங்க பயோடேட்டா கேட்டா நான் சூப்பரா நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன் அந்த ஸ்கூல்ல படிச்சேன் நான் அவ்வளவு ஹைட்டு நான் ஒரு காது வச்சுட்டு இருக்கேன் இது வச்சுட்டு இருக்கேன் இதுதான் நான் சொல்லிட்டு இருப்பேன். இதான் பகவானுக்கு பயோடேட்டா எழுதினாங்க. அவர் வேற மாதிரி இந்த உலகத்தை நான் தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது மேங்கோ இங்க போட்டாங்கன்னா நான் மேங்கோ வர வைப்பேன். இப்படி எல்லாம் அவர் பயோடேட்டா எழுதி அந்த பயோடேட்டாவும் இந்த பயோடேட்டாவும் ஒத்த வரத்துக்கு சான்ஸே கிடையாது. என்ன வாக்கியார்த்தத்துல வரவே வராது. லட்சணையா புரிஞ்சிட்டாதான் வரும். அவரை சைத்தன்யாம்சத்துக்கு அவரை எடுத்துட்டு வந்து புரிஞ்சுட்டு என்னையும் சைத்தன்யாம்சத்துக்கு எடுத்துட்டு வந்தாதான் இந்த வார்த்தையானது புரியும். வாக்கியார்த்தமாக இது புரியாது. நிகழ்ச்சியதே அந்யோன்ய விருத்த தர்மினோஹோ. 2 பேரும் விருத்த தர்மம். எனக்கு என்னோட அக்கௌண்ட் நம்பரே இருக்கிறாது. என்னுடைய வங்கி நம்பர் கேட்டீங்கன்னா கொஞ்சம் இருக்க யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு எனக்கு அவ்வளவுதான் எந்த கப்பாயிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளுடைய எல்லா புண்ணியம் பாவம் எல்லாத்தையும் கணக்கு வச்சுட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜென்மாவை தயார் பண்ணிட்டு அவருடைய இன்டெலிஜென்ஸ் எங்க என்னுடைய இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டும் மலைக்கும் மடுவுக்கும் கூட வச்சா கூட இது வராது. நம்ம பேசுற மாதிரியே ஆச்சாரியர் எழுதியிருக்காரு. அது எப்படி இருக்கு? இந்த விருத்த தர்மங்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க சத்யோதபான்வோ இவ சத்யோதான்னாக்க மின்னின் போயிடுச்சு. அதுவும் ஒளிய கொடுக்கறது. இது பானு இருக்கு. அவ்வளவு பெரிய உலகத்தை முழுக்க 7-14 உலகத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடியது பிரகாசாம்சம். இதுக்கு எவ்வளவு பெருசு, அதனுடைய பிரகாசாத்மம் எவ்வளவு இருக்கு. இது ரெண்டும் எப்படி சார் ஒன்னாகும்? மின்மினி பூச்சியினுடைய பிரகாசமும் பானு பிரகாசமும் எப்படி ஒன்னாகும் அப்படின்னு விருத்த தர்மமா இருக்கணும். அப்படின்னா இருக்கு. என்னையா நீங்க சத்தையும் ஒன்னா சேர்க்கறது? நான் எப்படி விழுந்து இருக்கேன்? எப்ப பார்த்தாலும் நான் காத்தால இருந்தாலே துக்கம் நான் ஓடி வந்தானாக்க எங்க ஊர் பஸ் போயிடும். என்னுடைய அதிர்ஷ்டம் எனக்கு தெரியும். என்ன எங்க போனாலும் நான் போய் ஹோட்டல்ல போய் இட்லி உட்கார்ந்தேன்னா சார் ஆயிடுச்சு சார் ஒரு நிமிஷம் முன்னாடிடுவான். அந்த மாதிரி ஆளு அவரோ எல்லாமே தெரிஞ்சவரு. அப்படி நானும் அவரும் எப்படி ஒன்னா இருப்பேன்? இது தெரியல. விருத்த தர்மமாச்ச அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன. கத்யோத பான்வோரிவ கத்யோதகம் அப்படின்னா கத்யோதம்னாக்க மின்மினி பூச்சிக்கும் பானுக்கும் இது என்ன அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னாக்க தர்மி தர்ம விஷயத்துல இந்த அத்தியாசம் இருக்கு நமக்கு. இந்த அத்தியாசமானது எதனால வந்தது நமக்கு அப்படின்னாக்க வஸ்துதாக நான் பிரம்மமா இருந்தா கூட இந்த சரீர தர்மத்தோட சேர்ந்ததுனால நான் ரொம்ப சின்னவனா ஆயிட்டேன். அவர் என்ன பண்ணாரு? மாயையோட சேர்ந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் என்னமோ இது எல்லாத்தையும் பாக்குறது தான் அவருடைய வேலை மாதிரி. அவர் தான் டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அவரை. அப்படின்னா அவர் அந்த தர்மத்தோட அந்த போர்வையை போட்டுருந்தத இந்த தர்மத்தோட நான் சேர்ந்ததுனால அந்த தர்மி என்ன ஆச்சாரு? இந்த தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்தேன். அவர் என்ன பண்ணாரு? அந்த தர்மத்தோட சேர்ந்த உடனே அவர் அப்படியே பார்த்தாரு. நீங்க வஸ்துதான் நீங்க பார்க்க வேண்டிய என்னன்னா பிரகாசம்ன்ற ஆஸ்பெக்ட்ல பாருங்க. இதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பிரகாசம் அதுக்கும் பிரகாசம்ன்றது ஒண்ணுதான். அது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பிரகாசம் தானே. அது இது இருக்குனாக்க இந்த அவகாசமானது எப்படி உங்களுக்கும் அவகாசத்தை கொடுத்துருக்கு, எனக்கும் அவகாசத்தை கொடுத்துருக்கு, டம்ளருக்கும் அவகாசத்தை கொடுக்கறது இல்லையா, பக்கெட்டுக்கும் அவகாசத்தை கொடுக்கறது,
ரூமுக்கும் அவகாசத்தை கொடுக்கறது, மலத்துக்கும் அவகாசம் கொடுக்கறது, பெரிய மீட்டிங்க்கும் அவகாசம் கொடுக்கறது. அப்படி இருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் பார்த்தோமே தவிர அதுல இருக்கக்கூடிய ஆகாசத்தை நம்ம பார்க்க தவறிட்டோம். இந்த கையை பார்த்தீங்களே தவிர இந்த கையை இந்த வெளிச்சமானது இந்த கைக்கு உள்ளேயும் பின்னாடியே இருக்கு. இந்த கையை எடுத்தாலும் அந்த வெளிச்சம் இருக்குன்றதை நம்ம பார்க்க தவறிட்டு நான் அப்படி எடுத்தா கையை மாத்திரம் பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய புத்தியெல்லாம் அந்த சலனத்திலேயே தான் இருக்கு. இந்த ரைட்ல திரும்பும் போது பாத்தீங்கன்னா கையை அப்படி நீட்டிட்டு திரும்புவோம். அந்த காலத்துலாம் இப்பெல்லாம் லைட் போட்டு திரும்புவோம். விரும்பத்தினா ஒரு வேளை பார்க்காம போடுவோமோன்றதுக்காக 2 தடவை கையை அப்படி ஆட்டுவான். அப்படின்னாக்க நமக்கு இந்த எதெல்லாம் சலனமோ அதுலதான் புத்தி வரும். எது சலனம் இல்லாம அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். இந்த பிரகாச அம்சத்தை பார்க்கவே மாட்டான். இது ஏன்னாக்க அந்த தர்மி அத்தியாசத்தினால வருதுன்றது சொல்றதுக்காக இவரு கத்யோத பான்வோ இவ அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. சரி சார், இது ஒரு விருத்த தர்மம் சொன்னீங்க. இன்னொரு விருத்த தர்மம் இருக்கு, நியமிய நியாமக பாவ விருத்த தர்மம் ஒண்ணு இருக்கு. இந்த தர்மி மாதிரி நியாமக நியமிய ஒரு வித்தியாசம் இருக்கு எனக்கும் ஈஸ்வரனுக்கும். அது என்ன, ராஜபிருத்திய யோகம். ராஜாவும் அவனுடைய வேலைக்காரனா இருக்கான். அவன் ராஜா, இவன் வேலைக்காரன். இவங்க 2 பேரும் எப்படி சார் ஒன்னா இருப்பாங்க? இவன் ராஜா எப்போதும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாரு. ஏய் அப்ப எடுத்துவான் அப்படின்னாக்க இவன் உடனே ஓடுவான். இவனுடைய வேலை, இவன் நெவர் ஈ கேன் கண்ட்ரோல் ராஜா. இல்லையா, பிரித்தியன் அவன் சொன்னா ராஜா என்ன சொல்றாரு, ராஜா இதை வெட்டுனா கிணறு வெட்டுனா கிணறு வெட்டுவான். ராஜா இதை எடுத்துனுவா, போய் எனக்கு குதிரையை எடுத்துனுவான்னா எடுத்துன்னு வருவான். இவன் ஒரு நாள் அவரை ஏவ முடியாது. ஏவுகிறவர் அவர், ஏவப்படுபவன் இவன். என்ன நியாமக பாவம் 2 பேருக்கு இருக்கும்போது நான் எப்படி அவராவா, அவர் எப்படி இவராவாரு? 2 ஆகவே முடியாது. தத்துவம் பத்துன்றது எப்படி இருக்கு, ஈஸ்வர பாவத்துல எல்லாத்தையும் நியமனம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு நியாமகமா இருக்காரு. இவன் நான் நியமியம், நான் அவர் என்ன சொல்றாரோ அவரை கேட்கிற தாதன் நானு. தாத்தால எழுதானாக்க எனக்கு ஒரு தாத்தால இருந்து என் கஷ்டம் போறதுக்காக டெய்லி போயிட்டு ஊந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன் நானு. அவரும் நானும் எப்படி ஒன்னாகும்? ராஜா பிரத்திய பாவமா வச்சு பார்த்தாலும் இந்த வாக்கியார்த்தம் சரியாவே வராது, சத்தம் வச்சு. அதனால வாக்கியார்த்தம் சரியா வராது. சரி, வேற ஒரு வாக்கியார்த்தம் எடுத்துக்கலாம். ஆனந்தாந்தம் எடுத்துக்கோங்க. என்னுடைய ஆனந்தம் ரொம்ப சின்ன ஆனந்தம், பிரம்மானந்தம் என்ன சொல்றது சாஸ்திரங்கள்னா ரொம்ப பெருசுன்னு சொல்றது. அந்த அம்சத்துல பார்த்தா கூப அம்புராசையா, கூபம் கிணறு, இவ்வளவு தண்ணி இருக்கு எங்க அதுல. கடல்ல அவ்வளவு பெரிய இருக்கு, எல்லாத்து கிணறும் அந்த கடலும் ஒண்ணுனாக்க நான் எப்படி ஒத்துப்பேன்? இது என்ன யூசேஜ், அதனுடைய யூசேஜ் என்ன? அதுல கப்பலே விடலாம். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு ஆஸ்திரேலியா வரைக்கும் கப்பல்லையே போவேன். எங்காவது கிணறுல போக முடியுமா? அது எப்படி சார் இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் ஒன்னாகும்? சொல்றது நியாயம் வேண்டாமா அப்படின்னா, இது கிருபா, இது கூப்பம் சின்னது, அம்புராட்சி பெருசு. அதனால இது என்னாச்சு, ஒண்ணு ஆனந்தம்னு எடுத்தீங்கன்னா இதுல ஏதோ கொஞ்சம் தண்ணி என்ன, அதுல ஆனந்தமானது பேரானந்தமா அது இருக்கு. இந்த ஆனந்த அம்சத்துல நிறைய பேதம் இருக்கு. அதனால தத்துவமும் ஒன்னும் ஆகாது அப்படின்னா, முதல்ல தர்ம அம்சத்துல தத்துவமும் ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சான். அந்த நியாமக பாவத்துல ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சான். இந்த ஆனந்த லேசம் ஆனந்த அபாரமான ஆனந்தம், அது அபார லேச அர்த்தத்திலையும் தத்து பொம்மும் சரியா வராது. அப்புறம் பரமான மேல் ஓகம், நான் பரமான ஏதாவது சின்ன இருக்கேன் இந்த ஊர்ல. நீங்க இந்த இதுல போயிட்டீங்கன்னாக்க பத்ரிகாதெல்லாம் நீங்க போனீங்கன்னா தெரியும், பெரியதா இருக்கும் அந்த இமயமலையில. நீங்க அங்க போய் நடந்து போயிட்டே இருக்கும் போது நம்ம ஒரு பயம் வந்துடும். நம்ம கூட வந்த குரூப் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க, ராத்திரி நம்ம மாட்டிட்டோம்னாக்க எப்படி போடுறது, ஏண்டாவும் அந்த மெட்ராஸ்ல இருந்து இதை பாக்கிறதுக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னாக்க நம்ம அந்த மலையிலையும் பார்த்தானாக்க அங்கங்க அந்த இது ஐஸ் மலைகள் எல்லாம் பார்த்தோம்னாக்க அந்த பயத்துல நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம ரொம்ப சின்னவனா தெரியும். ஐயோ நம்ம போய் நமக்கு ஏன் இந்த ஆசை, இவ்வளவு பெரிய மலையை பார்க்கணும், பத்ரிநாத்தை பார்க்கணும்னு வந்துட்டோமே அப்படின்னு நினைப்பேன். நானும் பரமானு சின்னவனா இருக்கேன். அது மேரு இமயமலைக்கே நான் இந்த கதைனாக்க மேருவை பார்த்தேன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கு அங்க அந்த மேருவுக்கும் எப்படி வரும் அப்படின்னா, நான் ஒரு ஏகதேசம், அவர் சர்வகதம். அந்த சர்வகதான்ற அம்சத்துல தத்துவம் பொம்மும் ஒன்னும் ஆகாது அப்படின்னாக்க இதெல்லாத்தையும் அவர் சொல்றாரு. இந்த கத்யோத பான்வோர் இவ ராஜபுத்திய இந்த நியாமக நியமம் இதெல்லாம் வாக்கியார்த்தத்தை வச்சுட்டு நீ புரிஞ்சுட்டு இருக்கிற விஷயம்பா. இந்த வாக்கியார்த்தத்தினால வரும்னு நான் சொல்லவே இல்லை. விருத்த தர்மம் தான் நிகழ்ச்சியத்தையே அந்நிய விருத்த தர்மினோகம் ஐக்கியம் தயோகோ தட்சிதயோகோ ஏவ.
வாக்கிய யோகம். நீ வாக்கியார்த்தமா பார்த்தேன்னு வச்சுங்க, அப்ப இதுக்கெல்லாம் ஒருமே வராது. இப்போ நீ என்ன பண்ண, இதுல எல்லாத்தையும் நீ என்ன பண்ணா அந்த பிரகாசாம்சத்தை மாத்திரம் எடுத்துக்கோ. இதுல ராஜபிரத்தியாக நியாமகம் நியமனம் அவனும் மனுஷன் தானே, அவனும் கைத்தன்யம் தானே. அவனும் பண்ண ஆச்சாரியார் கேட்டாரு, யார போக சொல்ற அப்படின்னு. அந்த மணிஷா பஞ்சகத்துல அந்த புலையனை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, நகரு நகரு அவசர அவசர அப்படின்னாரு. எதை அவசரன்னு சொல்ற, இந்த உடம்பு போகணும்ன்றத சொல்றியா, இது அன்னமயம். ஆத்மாவை போன நீ ஆத்மா நானும் ஆத்மா, நீ எதை போக சொல்ற அப்படின்னு அந்த ஆத்மா அம்சத்துல பாத்தீங்கன்னா இந்த பேதமே கிடையாது இங்க இல்லையா. அதே மாதிரி தண்ணியா இருக்குன்னா என்ன, பெரிய தண்ணியா இருந்தா என்ன, தண்ணின்ற அம்சத்துல ஒண்ணுதானே அது. என்ன தண்ணின்றது அதுவும் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே அப்படின்னு தனியா எடுத்து காமிச்சீங்கன்னா அந்த வேவ் என்ன, அதுவும் தண்ணி தானே. அது அங்க இருக்கக்கூடிய ஓஷன்ல இருக்கிறதும் தண்ணி தானே, ரெண்டும் ஒண்ணு தானே. அந்நிய ஆஸ்பெக்ட்ல பார்த்தோன்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா விவகாரத்துக்கு வரும்போது இங்க வேவ்னு சொல்றோம், இது நுரைன்னு சொல்றோம், இது பேனம்னு சொல்றோம், அது ஓஷன் சொல்றோமே தவிர வஸ்துதா என்ன தண்ணி தான். இந்த அம்சம் இப்படி லட்சணையா பார்க்கணும். இந்த விருத்த தர்மங்களா உங்களுக்கு தோணினதெல்லாம் லட்சணையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பரமானம்னா என்ன, அது எதுல இருக்கு, கல்பிதமா இருக்கு, பிரம்மத்துல தானே கல்பிதமா இருக்கு. மேல என்ன தெரியும், மேல அது எங்க கல்பிதா, அதுவும் பிரம்மத்துல தானே கல்பிதான். எல்லாம் இந்த பிரம்மம் இல்லாம எல்லாம் இருக்கு, எல்லாத்துலயும் பிரம்மம் தானே இருக்கு. என்ன மத்தானி சர்வபூதானின்னு அவர் எல்லாம் நான் இல்லாத பூதங்கள் உலகத்துல இருக்க. மேருவா இருந்தா என்ன கும்பான்னு, அதுவும் பிரம்மத்துல தானே கல்பிதம். அப்படி பிரம்மன்ற இடத்துல பாத்தீங்கன்னாக்க இருக்கிறது அடிப்படையா இருக்கிறது பிரம்மம். அந்த அடிப்படையில லட்சியமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொம்மும் அந்த தத்துவம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. தத்துவம் பதாபியாம் மதிதீயமானயோஹோ பிரம்மாத்மனோஹோ சோதிதயோத்யதீப்தம். இப்படி சோதனை பண்ணாதான் தெரியும். நீங்க வெறுமை சொன்னாக்க நம்ம புரிஞ்சுன்னா இந்த ஜென்மால புரியாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குரு கிட்ட போய் இந்த அதிகாரி லட்சணம் இதெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் தொம்பதத்தை பஞ்ச கோஷத்தெல்லாம் நன்னா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யத்துலதான் இதெல்லாம் கல்பிதம் தெரிஞ்சுட்டு இந்த உலகம் முழுக்க அந்த பிரம்மத்துலதான் கல்பிதம்னு தெரிஞ்சின்றவனுக்கு அப்படி சோதனை பண்ண இதமித்தம் இப்படியாக நம்ம பண்ணவனுக்கு தான் சுத்தியா தயோகோ. இந்த சுத்தியினால அந்த பிரம்மத்துக்கும் ஜீவத்துக்கும் தத்துவமசீதி சமயக்கு அந்த தத்துவமசின்ற வாக்கியம் நன்னா புரியும். இப்படி லட்சணையா புரிஞ்சுட்டாதான் புரியுமே தவிர இல்லைன்னா ஏனோ தானான்னு புரிஞ்சுட்டு எல்லாரும் அது புரியாம நம்மளை பார்த்து தத்துவமசின்னு சொல்றது யுவர் நாட் பிரம்மன் அப்படின்னு தூக்கிட்டு போவாங்க. ஜெயனந்த் சொல்லுவார், இந்த கிருஷ்ணா காந்தி சொல்ல அவனுக்கு பார்த்தா நம்ம அத்வைத சுவாமியார் எல்லாம் வந்தா யுவர் நாட் பிரம்மன் அப்படின்னு திட்டிட்டு போவானா. அவன் ஏதோ புரிஞ்சுட்டு இருக்கான், அவன் அதை செஞ்சுட்டு நம்மளை பார்த்து திட்டின்னு போயிட்டு இருக்கான். அவன் நம்ம இவ்வளவு விஷயங்கள் வச்சுட்டு அந்த சைத்தன்யத்துக்கு பின்னாடி இருக்கோன்றது தெரியாது. துவைத்தியெல்லாம் நம்மளை பார்த்து அதுக்கு இனியும் பிரம்மமும் ஒன்னா இருக்கும், இந்த எறும்புக்கு உயிர் கொடுப்பாங்களாம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம எந்த ஆங்கிள் போய் பண்றாங்க, நீயும் பிரம்மமும் ஒண்ணுதானே, இந்த எறும்பு சாவடிச்சிட்டேன், இந்த எறும்பு இது உயிர் கொடு அப்படின்னாக்க இது என்ன ஆர்குமெண்ட். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இத பெரிபரல் லெவல்ல புரிஞ்சுட்டு இருக்கான் சாஸ்திரத்தை. இன்னும் டீப்பா உள்ள போய் ஆத்மாலதான் எல்லாமே கல்பித்தோம் அப்படின்னு புரிஞ்சிட்டாதான் இது வரும். அதை சொல்றதுதான் இந்த சுத்தியா. இந்த சுத்தியான தத்துவமசின்ற வாக்கியமானது அவ்வளோ பெரிய விஷயத்தை தயோ தத்துவமசீதி சமயக் ஏகத்துவமேவ பிரதிபாத்தியதே முகு. இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு திருப்பி திருப்பி அது மண்டல அடிக்கிறது. எனக்கு டெய்லி காத்தால நீதான் தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு 9 தடவை 6 நீ சேலை கேட்டுட்டு அதை சொன்னார். ஏன்னா அவனுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுன்னு போயிட்டு வந்தான். கடைசியா அவன் சொன்ன உடனேதான் அவனுக்கு புரிஞ்சுது அந்த தத்துவமசின்னு. ஏன்னா அவரும் என்ன பண்ணாரு, பொறுமையா இது புரியுற வரைக்கும் இந்த சிஷ்யனை விடக்கூடாது, அதுக்கப்புறம் தான் கேள்வி நிற்கும். ஏன்னா சித்தந்தே சர்வ சம்சயம், எப்போ அந்த ஞானம் வந்தாலும் எல்லா சம்சயங்களும் போகும். அது வரைக்கும் இந்த சம்சயம் திருப்பி ஓஹோ கத்தியோதபானுல ஒருவேளை நமக்கு இருக்க இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். இப்படி சந்தேகம் முழுக்க போனோம்னா அந்த பிரம்ம ஞானம் வந்தாதான் சின்ன சஞ்சயாக அப்படின்னு அப்பதான் இந்த சஞ்சயமானது நன்னா போகும்ன்றதுதான் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு தட்சிணாமூர்த்தி. ஐக்கியம் தயோஹோ இது காமிச்சார். இது ஐக்கியம், ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு. இந்த ஜீவனை தூக்கி இந்த ஸ்தூல சூக்ம காரியத்தோடு சேர்ந்து ட்ரை பண்ணு. இந்த விரல அந்த பக்கம் போக விடாதப்பா, அதை பிடிச்சி இழுத்து பிரம்மத்தோட நிறுத்து, இல்லைன்னாக்கா அது அங்க போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னார் அவரு. இல்ல இந்த மனங்க ஆணவ மனம் கார்மிக மனம் இதோட போய் சேர்ந்துரும் இந்த ஜீவனை. அந்த ஜீவனை என்ன பண்ணனா அந்த பிரம்மத்தோட சேர்க்கணும் அப்படின்றதுதான் அவர் உபாசனையா சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு உபதேசமா சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஐக்கியம் தயோஹோ லட்சிதயோஹோ லட்சணையா சொல்லிட்டு இருக்காரு.
அவர் பண்ணிட்டு இருக்காருன்னா சார் அவர் இந்த வரலையும் ஒன்னா வச்சுட்டு இருக்காரு சார், பெரிக்கால் போட்டு ஒட்டி இருக்கு சார், நம்ம புரிஞ்சு கூடாது. லட்சணையா புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்க பெரிக்காலு இந்த கல்லு இதெல்லாம் அது முக்கியம் இல்ல, அவர் சொல்ல ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தான் உபதேசம் பண்றாரு அப்படின்னு அந்த தட்சிணாமூர்த்தி நமஸ்காரம் பண்ணாதான் நமக்கு ஞானம் வரும் இல்லையா? அப்படி லட்சியதையோ நவாக்கியா அன்னவாக்கியார்த்தம் இல்ல, வாக்கியா நிகத்தியதே அந்யோன்ய விருத்த தர்மம். அந்யோன்ய விருத்த தர்மம் வாக்கியார்த்தத்துல நல்லா வரதான் வரும், அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. லட்சுமணன் எப்படி கத்யோத பானுவோரிவ, கத்யோதம் அப்படின்னா மின்மினி போச்சு, பானு அப்படின்னாக்க சூரியன், கத்யோத பானுவோ இவ மின்மினி பூச்சிக்கும் பிரகாசமான பரம பிரகாசமான அந்த பிரௌட பிரகாசமான அந்த சூரியனுக்கும் ராஜபிருத்திய யோகம் அந்த ராஜா நியமனம் பண்ணக்கூடிய அந்த ராஜாவுக்கும் நியாமகனா இருக்கக்கூடிய இந்த பிருத்தியனுக்கும் இருக்கிற சம்பந்தம் விருத்த தர்மமாக இருந்தாலும் சைதன்யாம்சத்திலேருந்து ஒண்ணுதான். அம்சத்தினுடைய ஆட்கள பாத்தீங்கன்னா ஒண்ணு. கூபமும் அம்புராட்சியம், எங்காத்து கிணறு ரொம்ப சின்னது பெரியது அந்த கடல் அப்படின்னாக்க தண்ணி அம்சத்துல ரெண்டு ஒண்ணுதானே, இதுவும் தண்ணி தான் அதுவும் தண்ணி தான். அந்த அம்சத்துல பரமானு மேல்வோகம், பரமானு ரொம்ப சின்னதா இருக்கு, இங்க இருக்க தூசி மாதிரி இருக்கு அப்படின்னு அது சர்வகதமா இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் ஆக்குபேஷன், இதனுடைய ஸ்பேஸ் ஆக்குபேஷன் ஒரு மில்லி இது கூட இல்லையா சார் இது ஆக்குபை பண்றது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆங்கிள் சொல்லப்பா. அது எதுவா இருந்தாலும் என்ன எல்லாமே பிரம்மத்துலதான் கல்பிதான். இது சின்னதோ பெருசா எல்லாம் பிரம்மத்துல கல்பிதான். இது எங்க எங்க இருக்கான் பிரம்மத்துல, அது எங்க இருக்கு பிரம்மத்துல இருக்கு அப்படின்னு இப்படி லட்சணையான ஏற்றுக்கணுமா வாக்கியார்த்தமா எடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த வாக்கியார்த்த விசாரத்தை பண்றாங்க மகா வாக்கியத்தை. தயோ விரோதோயம் உபாதி கல்பிதா நவ தவஹ கச்சிதுபாதிரேஷஹ ஈசஸ்ய மாயா மகதாதி காரணம் ஜீவஸ்ய காரியே ஸ்ருணு பஞ்சகோஷம், ஜீவஸ்ய காரியம் ஸ்ருணு பஞ்சகோஷம் அப்படின்ற தயோஹோ இந்த ஜீவ பிரம்மணோஹோ விரோதா. இந்த விரோதம் நீ சொல்லி ஒரு 3-4 விரோதத்தை காமிச்சிய, கத்யோதபானு ராஜபிருத்தியம் கூப்ப அம்புராசி பரவானு மேரு இப்படின்னு நான் காமிச்சிக்கல. இந்த விரோதங்கள் எல்லாம் ஜீவன் பிரம்மத்துக்கும் விரோதமாச்சே, இப்படின்னா விரோதம் இருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் உபாதி கல்பிதான். அந்தந்த உபாதியோட சேர்ந்ததுனால இந்த உபாதியோட சேர்ந்ததுனால நான் ரொம்ப சின்னவன ஆயிட்டேன் தவிர எங்க இருக்கிற பரபிரம்மன் தான் இருக்கு. பகவானா என்ன பண்ணிருக்காரு, எங்க இருக்கிற உபாதியா அவர் இருக்காரு. ஆனா அவரை நான் என்ன பண்ண புரிஞ்சுக்கணும்னு இந்த மாயையோட சேர்ந்து அந்த தன்மாத்திரைகளோட சேர்ந்து இந்த 5 எலிமெண்ட்ஸோட சேர்ந்து பஞ்சீகரணம் பண்ணி இந்த உலகத்தை மாத்திரம் நம்ம தெரிஞ்ச மாதிரி அவருடைய ஒரு போர்ஷனை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் அதுக்கும் மேல இருக்காரு. ஒரு போர்ஷன் என்னோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசா இருக்கு, அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் நான். அப்படிதான் இதென்ன இந்த உபாதியை வச்சுட்டு நான் இதை புரிஞ்சுட்டேன், அந்த உபாதியை வச்சுட்டு அவரை புரிஞ்சுட்டேன், இந்த உலகன்ற உபாதியை வச்சுட்டு அவரை புரிஞ்சுட்டேன், சரீரம் மைண்ட் இன்டெலெக்ட்ன்ற உபாதியை வச்சுட்டு என்ன புரிஞ்சுட்டேன். விரோத உபாதி கல்பிதா ந வாஸ்தவா. உண்மையிலேயே இது வாஸ்தவம் கிடையாதுப்பா. இது இப்ப தோன்றிட்டு இருக்கு. நான் இந்த சரீரத்துல நான் தோன்றிட்டு இருக்கேனே தவிர இந்த சரீரம் போனா கூட எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான்றவன் எப்போதுமே இருப்பேன் அப்படின்றதுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யமாக இருந்து கொண்டு பிரம்மபாவமா எல்லாத்தையும் கோக்கப்பட்டிருக்க அந்த பிரம்மத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணினா இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவையோ ஈஸ்வரனையோ நான் சொல்லவே இல்லை. என்ன ஏன் அப்படின்னாங்க, அதுவும் கஷ்ட உபாதி ரேஷா. நான் வாஸ்தவம் அவருக்கும் ஏதோ ஒரு உபாதியை வச்சுன்னு வந்திருக்கேன். அவர் ஒரு உபாதியை வச்சுட்டுதான் இதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காரு. நான் எப்படி ஒரு உபாதியை வச்சிருக்கேன், என் பையன் எங்க எல்லாம் கனெக்ட் பண்றேன்னு ஊர்ல எப்படி ஒரு உபாதியை ரா மெட்டீரியல் வச்சுட்டுதான் இவன் இந்த பாட்டலை செய்தாலும் அப்படி அவர் ஏதோ ஒரு உபாதியை வச்சுட்டுதான் அவர் இந்த சித்தியை கல்பிச்சிருக்காரு. அதை சொல்லல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை சொல்லணும். நான் அததான் பார்த்து சொல்றேன். ஈசஸ்ய மாயா, ஈஸ்வரனுக்கு மாயாங்கிறது உபாதி. எனக்கு மகதாதி காரணம் அதுல மகத்து அவ்யக்தம் அது எல்லாத்தையும் வைக்கிட்டு பஞ்ச தன்மாத்திரைகள் அப்புறம் பஞ்சபூதங்கள் இது எல்லாத்தையும் வைக்கிட்டு அவர் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார் ஈஸ்வரன். அதை எங்க வச்சுட்டு சிருஷ்டி பண்ணார், அந்த மாயை கையில எடுத்துட்டு அவர் சிருஷ்டி பண்ணார். ஆனா உண்மையிலேயே அந்த ஈஸ்வரன் எங்க இருக்காரு, பிரம்மத்துலதான் அவரும் ஆச்சரியமா இருக்காரு. ஜீவசிய காரியம், இந்த ஜீவனுடைய காரியமானது என்ன அது சுணு நல்லா கேட்டுக்கோப்பா. அது பஞ்சகோஷம். இந்த 5 கோஷத்துல ஏதாவது ஒரு நிலையில இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். பேசும்போது நான் ஐயம் சாதுன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், இந்த சரீரம் வச்சு கண்ணாடி பார்க்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய அன்னமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு தலையை வாரிட்டு எங்க போயிட்டு வெட்டுமா தாத்தா நாளைக்கு வந்துடுறாங்க இந்த பாடியை வச்சுன்னு சொல்றேன். நாளைக்கு காத்தால வரேன், இந்த பாடி உங்க பாட்டுக்கு வரும்ன்ற அர்த்தத்துல நான் சொல்றேன் காத்தால வரேன். அதுக்கப்புறம் ஐயம் ஹங்கிரி ஐயம் தர்ஸ்டி அப்படின்னு சொல்லும் போது பிராண தர்மத்தை வச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன்.
ஐ ஆம் டயர்ட் அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்புறம் ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி அப்படின்னு மனோதர்மத்தை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் மாயிக்கும், எல்லாம் உண்மை கிடையாது, எல்லாம் நான் எட்டர்னல் திங்ஸ். காதால ஹாப்பியா இருந்தா சாயங்காலம் கூட்டு எங்கேருந்தோ வரும். காதால எல்லாம் சோகமா இருக்கான்னு பார்த்தா சாயங்காலம் ஒரு நல்ல மேட்ச் வந்து பார்த்தோன்னா ஒரே சந்தோஷமா 2வது ஓவர் நின்று பார்த்தா அப்ப மறந்து போச்சு, அந்த துக்கம் எல்லாம் மறந்து போச்சு இல்லையா. அதுல கூட என்ன பண்ண ஒரு 4 நாள் 10 நாள் வேணா டிவி போடாம இருப்பாங்க. என்ன நல்லா இருக்காது, பக்கத்துல தப்பான பக்கத்து பிளாட் காரு காதல ஊந்துதுன்னா நல்லா இருக்காது, நம்ம அதுல டிவி பார்த்தான்னு அப்படியே 10 நாள் ஆனோம்னா கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சிடும். இது லோகத்துல இருக்கிறது தான் இல்லையா. இப்படி இதுக்கு ஜீவசிய காரியம் இந்த பஞ்ச கோஷத்துல இருக்கோம். நம்ம மனோமய கோஷத்துல இருந்தோம், அப்போ ஹாப்பினஸ் அன்ஹாப்பினஸ்ல அது போச்சு. அப்புறம் புத்திமய கோஷத்துல இருந்தா இந்த படிப்பெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன படிச்சுட்டு இருக்கோம், நம்ம வந்து மேதாவி பந்தியில இது படிச்சா எனக்கு புரியும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அது விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கும். அப்புறம் தூக்கத்துல ஆனந்தமய கோஷத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த 5க்கும் அப்பாற்பட்டது எதுவோ அதான் கேட்க பஞ்ச கோஷ அதீதா அவஸ்தாத்திரய சாட்சி ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிக்கா எதுவோ அந்த ஆத்மாவும் இந்த பிரம்மா இந்த மாயை மகத்து முதலீடுகளுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு பின்னாடி அவர் எதை ஆசிரியத்து இருக்காரோ அந்த பிரம்மமும் ஒண்ணு. இந்த ஈஸ்வரன்றது உபாதி, இந்த ஜீவன்றது உபாதி. இந்த ஜீவனையும் உபாதியும் ரெண்டுக்கே அடிச்சிட்டீங்கன்னா பின்னாடி என்ன நிக்கிறதோ அந்த ஈக்குவலா இருக்கிறது ஒண்ணுதான் நிற்கும். அதுதான் ஏகத்துவம் சைதன்யம் அப்படின்னு சொல்லி 243வது ஸ்லோகத்தை முடிச்சாரு. 244வது ஸ்லோகம் ஏதௌ உபாதி பரஜீவயோஸ்தயோः சம்யக் நிராசே ந பரோ ந ஜீவः ராஜ்யம் நரேந்திரஸ்ய பதஸ்ய கேடகः தயோரபோஹே ந படோ ந ராஜா. இதுவும் உபாதி தான்பா. என்ன ஜீவன் உபாதி, அவருக்கு பரமன்னு உபாதி. என்ன இந்த 2 உபாதியும் நீங்க நிராசம் பண்ணிட்டீங்கன்னாக்க அங்க என்ன இந்த உபாதி நிராசை, அவருக்கு பரமன்ற பேரும் கிடையாது, எனக்கு ஜீவன்ற பெயரும் கிடையாது. என்ன அவருக்கு பரமன்ற பேரும் கிடையாது, எனக்கு ஜீவன்ற பயமும் கிடையாது. அது எப்படின்னாக்கா ராஜ்யோ நரேந்திர ராஜ்யம். இந்த நரேந்திரன்னா ராஜா. இந்த ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவனுக்கு பின்னாடி ஒரு சேவகன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா கையில ஒரு கேடகத்தை வச்சுட்டு இருக்கான். அவன் பட்டன்னாக்க இந்த படத்தை எடுத்து ராஜா அந்த ராஜா கிட்ட இருந்து ராஜ்யத்தை கொடுங்க, இந்த பையன் இவங்க கிட்ட அந்த கேடயத்தை பிடிக்கணும்னா 2 பேரும் யாரு, 2 பேரும் எதிரிகள் ஒன்னா உட்காந்துருக்காங்க. ஒரே செல்ல 2 பேரையும் பிரிசனர்ஸ் போல உட்கார வச்சாங்க. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? என்ன அந்த உபாதியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இருக்கிற அம்சம் என்ன, ஒரு அம்சம் தான்பா இருக்குன்றத இது இன்னொரு எக்ஸாம்பிள்னால சொல்ல போற. இது அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் விசாரமா பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.